Sir, I think we can start the meeting. ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, sir. Sure. ஓகே. ஓகே. பிகாஸ் நான் ரைட் டைம் ஸ்டார்ட் பண்றது எப்பவுமே பெட்டர். வந்தவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, டுடேஸ் டாபிக் வந்து அப்ரோச் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் அட்லஸ் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். இந்த டாபிக் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ், அட்லஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாமே கொஞ்சம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். எல்லாமே கோஹரண்டாக கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸ் எப்படி ரெடி பண்ண போகிறோம், நோட்ஸ் எப்படி எடுக்கும்போது கூட நியூஸ் பேப்பரும் அட்லஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான அப்ரோச். நான் ஃபுல்லாக ப்ரெசன்டேஷன் முடிச்சிடறேன். ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஹவு டு ரீட் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேப்ஸ் இருக்கு, மேப் ரீடிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஆஃப்டர் தட் யூ கிவ் யுவர் டவுட்ஸ். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் we move on to the first slide. யா, ஓகே. ஸோ இதுதான் டைட்டில் சொல்லியிருந்தேன். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் அட்லஸ். ஓகே, நியூஸ் பேப்பர் அண்ட் அட்லஸ் கம்பைன் வித் ஹவு டு ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதா. இது யூபி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கான பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஓகே, ஸோ எப்படி ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது அடுத்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுற மாதிரி நம்ம வாசிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. அண்டு நியூஸ் பேப்பரை கம்பைன் பண்ணி வச்சுட்டு வீக்கெண்டில் படிக்கக்கூடாது. ஏன்னா டெய்லி நியூஸ் ஒரு அன்னன்னைக்கு படிக்கும்போது அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். நியூஸை கரெக்டாக நம்ம தேடி எடுப்போம். மிஸ் பண்ணோம்னா அப்புறம் அந்த நியூஸை நம்ம திரும்ப கிடைக்காது. ஏன்னா ஒன் டே நியூஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நியூஸை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ அப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த ஃபாலோ அப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, அடுத்தது ஏன் லிங்க் கிடைக்காது சொல்றேன்னா, லிங்க் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நியூஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம சிவில் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே நியூஸ் ரீடர் மாதிரி வாசிக்க கூடாதுங்க. அது ஒவ்வொரு நியூஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனாலிசிஸ் நம்மளுக்கு வேணும். தட்ஸ் வி சே ஃபாலோ அப் தி நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நியூஸ் ரீடர் 18 மணிக்கு வருவாங்க, 8:30 மணிக்கு முடிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் என்ன நடக்குது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற அனாலிசிஸ் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா நாம அதே மாதிரி டெய்லி கால் நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம், அதுல இருக்கிற 15 பக்கத்தையும் படிக்கிறோம், அப்படியே வச்சுட்டு போறோம், அடுத்த நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம், படிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இன்னைக்கு நடக்கிற நியூஸுக்கும் நேற்று நடக்கிற நியூஸுக்கு என்ன லிங்க் இருக்கு, அடுத்து என்ன நியூஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிட்ட வேணும். எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு வேணும். அப்போ நியூஸுக்கு முன்னாடி என்ன நடந்தது, நியூஸுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை அனலைஸ் பண்றது தான் நம்ம சொல்ல லிங்க் வேணும்னு சொல்லி. லிங்க் வேணும்னா நியூஸ் பேப்பரை கரெக்டாக டெய்லி படிக்கணும், கரெக்டாக ஒவ்வொரு நியூஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, அப்போ நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூஸை பார்க்காம அந்த நியூஸை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும், ஈவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். வாட் இஸ் ஈவெண்ட் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த ஈவெண்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வருது, நாட் ஃப்ரம் த நியூஸ். நியூஸ்ல கொஸ்டின் வரணும் அப்படின்னா எப்படி வரணும்னா, சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி விசிட்டிங் ஃபார் சம் கண்ட்ரினா வாட் ஆர் த கண்ட்ரி லிஸ்டட் பை தி பிரைம் மினிஸ்டர் மோடின்னு கேள்வி, அது நியூஸ். ஆனால் நம்மளுக்கு அப்படி கொஸ்டின் கிடையாது. அந்த நியூஸ்ல இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், அதாவது நியூஸுக்கு முன்னாடி நியூஸுக்கு பின்னாடி நடந்த நியூஸஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த ஈவெண்ட்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளுக்கு நாம சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அப்போ கொஸ்டின் எப்படிலாம் வரலாம்னா, கொஸ்டின் அப்படிங்கிறது நியூஸுக்கு உள்ள வரலாம், இல்லைன்னா நியூஸுக்கு வெளியே வரலாம். அது என்ன சார், நியூஸுக்கு உள்ள நியூஸுக்கு வெளியே அப்படிங்கிற அதுதான் நம்ம அடுத்து என்னெல்லாம் பார்க்க போறோம். நியூஸ்ல இருந்து எப்படி ஈவெண்டா கன்வெர்ட் பண்றதையும் பார்க்க போறோம். அடுத்தது அதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அந்த எக்ஸாம்பிள்ஸும் நான் காமிப்பேன். அது மாதிரி கொஸ்டின்ல இருந்து எப்படி வித்தின் த நியூஸ் அவுட் த நியூஸ் பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரு நியூஸ் எப்படி ஈவெண்டா மாறுது அப்படின்னு. இதுதாங்க நியூஸ். ஃபர்ஸ்ட் மைண்ட் வச்சுக்கோங்களேன். சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விசிட்ஸ் கண்ட்ரி ஈரான், இது நியூஸ். அந்த நியூஸ் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. என்னோட அக்ரிமெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு போர்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க போறோம், ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், இந்தியா ஆயில் இம்போர்ட்டுக்கான ஒரு சின்ன அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு. அப்புறம் செக்யூரிட்டி கவுன்சிலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்க பாருங்க, 5வது பாயிண்ட் செக்யூரிட்டி கவுன்சிலை பத்தி, அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்மளுக்கான பர்மனன்ட் மெம்பர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வைங்களேன். சப்போஸ் இப்போ இந்த நியூஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அந்த மீட்டிங்ல நிறைய இஷ்யூஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருப்பாங்க, குளோபல் லெவல் இஷ்யூஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இஷ்யூ கூட சேர்த்து இந்தியாவுக்கு பர்மனன்ட் மெம்பர்ஷிப் நம்ம கேட்டிருப்போம். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நம்ம இந்தியா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்போது, இந்தியா ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்போது அது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் நாட் சப்போர்ட் பண்ணல, நாட் சப்போர்ட்டட் யாரு அப்படிங்கிற லிஸ்ட்டை பாருங்க.
ஏன்னா இது இந்த நியூஸ்ல வந்திருக்கும். இன்டர்நேஷனல் மீட்டிங் நடந்த நியூஸ்ல யாரெல்லாம் இந்தியா சப்போர்ட் பண்ணாங்க, நான் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ஃபண்ட் ரைசிங்கோ, ஒரு அஜெண்டாவோ, ஏதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் காமன் இந்தியா இன்டர்நேஷனல் காமன் வேர்ல்டு எல்லாரும் கண்ட்ரிஸ் காமனாக கொண்டு வரும்போது அதையே ஒரு சில கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ண, ஒரு சில கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இப்போ செக்யூரிட்டி கவுன்சில் இந்தியா பர்மனன்ட் மெம்பர்ஷிப் நம்ம கேட்கணும் அப்படின்னா, பர்மனன்ட் மெம்பர்ஷிப் நம்ம கேட்கறோம் அப்படிங்கும்போது அது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அப்போஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு சப்போர்ட்டிங், நாட் சப்போர்ட்டிங். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போவோம். நம்ம பிரைம் மினிஸ்டரோட பிளான் எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்த இன்டர்நேஷனல் மீட் நடக்கிறதுக்குள்ளார இந்த நாட் சப்போர்ட் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க போவாங்க. இதுதான் அதுல இருக்கிற அஜெண்டா பிகண்டா இருக்கும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஈரானுக்கு இந்தியா போறாருன்னு வச்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் போறாருன்னா அவங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டி பத்தி நம்ம பேசிட்டு வரோம், அதுக்கு நம்ம அசிஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்காக நான் ஒரு போர்ட் கட்டி தரேன், அதுக்கு நான் அசிஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இதெல்லாம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஈரான்ல பண்ணி கொடுக்கணும். வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ்? அதுக்கப்புறம் ஆயில் இம்போர்ட் பண்ணணும். 2 விஷயம், நம்மளுக்கு ஒன்று ஈரான்ல இருந்து ஆயில் நம்மளுக்கு நிறைய வரணும். அடுத்த விஷயம் செக்யூரிட்டி கவுன்சில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணிப்போம் அப்படின்னு கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதுதான் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், இதுதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். தெரியுதா? இந்தியாவும் மற்ற கண்ட்ரி தான் பைலேட்டரல் ரிலேஷன் சொல்லுவோம். இந்தியாவும் வேர்ல்டும் கேட்டல இருந்ததுன்னா அது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் ஒரு நியூஸை நம்ம ஈவெண்ட் மாத்துறது. இதுக்கப்புறம் நாமளே முடிவு பண்ணலாம். ஈரானுக்கு போயிட்டாரா, அதுக்கு அடுத்தது இந்த கண்ட்ரில யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண பார்ப்போம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா இருக்கு, ஓகேவா? இப்போ தாய்லாந்து இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ எந்தெந்த கண்ட்ரிலாம் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தா கரெக்டாக நெக்ஸ்ட் விசிட்டை அங்கே பிளான் பண்ணியிருப்பாங்க, அங்கே போவாங்க. அப்போ இந்த ஒரு நியூஸ், எந்த நியூஸ், இன்டர்நேஷனல் நடந்த மீட் அப்படிங்கிற ஒரு நியூஸை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த நியூஸை கரெக்டாக நோட் பண்ணி வச்சோம். அதுல இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோட விசிட்டுடைய ப்ரோக்ராம் லிஸ்ட் நாமளே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது என்னென்ன பேசுவாங்க அப்படிங்கிறது நம்மளே முடிவு பண்ணலாம். ஏன்னா இப்போ சப்போஸ் ஈரானுக்கு போனோம், ஈரான் நம்மளுக்கு என்ன வேணும், ஆயில் வேணும், செக்யூரிட்டி கவுன்சில் 2 சப்போர்ட் வேணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய கண்ட்ரியோட நீட் என்ன, ஸோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட நீட் என்னவா இருக்கும், அதுக்கு இந்தியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. அவ்வளவுதான். அப்போ நீங்களே முடிவு பண்ணலாம். இங்க இருந்து சப்போஸ் இப்ப ஸ்ரீலங்கா போறாங்க, ஓகே, ஸ்ரீலங்கா இருக்கு, ஸ்ரீலங்காவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீலங்கா சப்போஸ் ஏதாவது ஒரு ரீசன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஒன்னு இந்தியன் பண்ணுவாங்க, ஸ்ரீலங்கா விசிட் பண்ண பிளான் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை ஹோம் மினிஸ்டர் யாரோ தங்குவாங்க, இல்லைன்னா அங்கிருந்து யாராவது இங்க வருவாங்க. இப்படி வரும்போது இப்ப ஸ்ரீலங்காவுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம நியூஸ்ல ஃபாலோ பண்ணுறோம். அவங்களோட கண்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேணும், மேபி ஒரு போர்ட் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 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 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கலாம், ஏதாவது வாட் எவர் மேபி என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் கட்டி கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்பேஸ்ல ஒரு சேட்டலைட் அனுப்புற, அந்த மாதிரி எது என்ன வேணா இருக்கலாம். அவங்க கண்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குறதா நம்ம அக்ரிமெண்ட் போடுவோம். கிவ் அண்ட் டேக் ஒன்று செஞ்சு கொடுத்து இன்னொரு வேலையை நம்ம மட்டும் வாங்கிக்கிறோம். இதுதான் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். இப்படிதான் ஒரு நியூஸை எங்களுக்கு பார்க்கணும், ஈவெண்ட்டா நம்ம மாற்றணும். கிளியரா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹவு டு கன்வெர்ட் எ நியூஸ் இன்டு ஈவெண்ட். இன்னொரு காமிங்க. இப்போ இந்த நியூஸை பாருங்களேன். இந்த நியூஸ் கொஞ்சம் பெரிய நியூஸ். ஓகே, இது கொஞ்சம் பெரிய நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் நல்லா பாருங்க. கேரளால, ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரெசிலியன்ட் கேரளா ப்ரோக்ராம், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக $250 million நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. யார் கொடுக்க போறாங்க? வேர்ல்டு பேங்க் கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இது ஒரு நியூஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ். இப்போ கேரளாவில் ஃப்ளட் வந்து அந்த ஃப்ளட்டோட டிசாஸ்டர் ரெடியூஸ் பண்றதுக்காகவும், இப்போ டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம்க்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா ஃபர்தர் வர டிசாஸ்டர்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ நிறைய ப்ரோக்ராம் போறாங்க. அந்த ப்ரோக்ராமோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு $250 million வேர்ல்டு பேங்க் கேரளாவுக்கு தராங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட், ஓகேவா, அதாவது ஒரு கண்ட்ரிக்கும் தராம கண்ட்ரிக்குள்ள ஒரு ஸ்டேட்டை கொடுக்கறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தது நியூஸ் நம்பர் 2, வேர்ல்டு பேங்க் டோக்கியோ டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. இவங்க தான் இந்த ஃபண்டிங்கை பண்றாங்க, ஓகேவா? அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான முக்கியமான ஃபண்டிங் சப்போர்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஓகே, ஜப்பான் தான் அங்க சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் நடத்தி, அந்த சென்டாய் நடந்தது இன்டர்நேஷனல் நடத்தினாங்க. அந்த சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்ல டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால
இப்போ இந்த மாதிரி ஒரு ஹப்பை கிரியேட் பண்ணாங்க. வேர்ல்டு பேங்க்ல வந்து ஒரு ஹப்பை கிரியேட் பண்ணாங்க. அந்த ஹப் வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காகவே ஃபண்டை அலாட் பண்ணி வைப்பாங்க. அது கிரியேட் பண்றது முக்கியமாக இருந்தது ஜப்பான். ஓகே, இது 2வது நியூஸ். அடுத்து 3வது நியூஸ். ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏப்ரல் 2018 அப்புறம் ஜப்பான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அவங்க அதுக்கு முன்னாடி $100 மில்லியன் கொடுத்துட்டு இருந்தாங்க. $100 மில்லியன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதே $200 மில்லியன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. $20 கொடுக்குறாங்க. ஸோ இன்க்ரீஸ் அனதர் $100 மில்லியன். ஓகே, இது 3வது நியூஸ். 4th நியூஸ். ஓகேவா, ஜப்பான் ஹேஸ் நவ் வித்ட்ரான் ஃப்ரம் இன்டர்நேஷனல் வேலிங் கமிஷன். இன்டர்நேஷனல் வேலிங் கமிஷன்ல இருந்து ஜப்பான் வித்ட்ரா பண்ணிடுச்சு. ஏன் வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா 1986 கமர்ஷியல் வேலிங்கை வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் பேன் பண்ணி தான் இருக்கு. வேல் பிடிக்கிறத கம்ப்ளீட்டா தடை பண்ணியிருக்காங்க உலகம் ஃபுல்லா. இப்போ ஆனா ஜப்பான் மட்டும் ரிசர்ச் பர்பஸ்க்காக பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டா அவங்க அந்த வேலிங் கமிஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அது கம் அவுட் ஆஃப் தி வேலிங் கமிஷன். ஜப்பான் வெளியே வந்துருச்சு. வெளியே வந்துட்டா இப்போ வேலிங் கமிஷன் போற ஆர்டர்கள் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 88 கண்ட்ரி அதுல இருக்காங்க. அந்த 88 கண்ட்ரியும் இவங்க போற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஜப்பான் வெளியே வந்தனால அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. அவங்க தே கேன் கோ ஃபார் வேலிங். இஷ்டத்துக்கு அவங்க நம்ம வேல் பிடிக்கலாம், திமிங்கலத்தை பிடிச்சிடலாம். ஸோ அவங்களுக்கான திமிங்கலம் அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான ஃபுட் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்காக அது ரொம்ப அதிகமாக ஜப்பான் கொடுப்பாங்க. இப்போ வெளியே வந்தனால அவங்களுக்கு வசதியாக போச்சு. ரைட். ஏன்னா இப்போ 86 அப்புறம் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கமர்ஷியல் வேலைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால ஜப்பான் வெளியே வந்துட்டாங்க. 5வது நியூஸ். இப்போ என்னன்னா இந்த பிக்சர் பாருங்க. அதாவது வேர்ல்ட் செஞ்சுரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வேர்ல்ட் செஞ்சுரி அப்படின்னா அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி இதில் வேர்ல்ட் செஞ்சுரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கமர்ஷியல் வேலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, பசிபிக் ஓஷன்ல, சதர்ன் ஓஷன்ல, இந்த அட்லாண்டிக் ஓஷன்ல, இந்தியன் ஓஷன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வேர்ல்ட் செஞ்சுரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஒரு தனி டாபிக்காகவே இருக்கு. ஓகேவா, இப்போ முக்கியமா பார்த்தீங்கன்னா இப்போ அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற ஏரியாவையும் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க வேலிங் கமிஷன். இதை ஸ்டாப் பண்ண சொல்லி ஜப்பான் ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ என்னன்னா 40 டிகிரி சவுத் பேரல் இருந்து சவுத்ல இருக்கிறது எல்லாமே அட்லாண்டிக் ஓஷன் அனௌன்ஸ் பண்ணி சவுத் அட்லாண்டிக் ஓஷன் செஞ்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு அங்கேயும் வேலிங் பண்ண முடியாது அப்படிங்கிறதா. இதுக்கு நிறைய கண்ட்ரி அப்போஸ் பண்றாங்க. யார் அப்போஸ் பண்றாங்கன்னா ஐஸ்லாந்து, நார்வே, ஜப்பான். 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்போஸ் பண்றாங்க. ஆனால் இவங்க தான் அதிகமாக வேல் பண்றவங்க அவங்களுக்கு அப்போஸ் பண்றாங்க. இவ்வளவுதாங்க நியூஸ். இப்போ 5 நியூஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? எனிதிங் அதான் நியூஸ் தெரியுதா? உங்களுக்கு கண்டிப்பா தோணி இருக்கும், கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. என்னன்னா இப்போ இந்த ஐஸ்லாந்து, நார்வே, ஜப்பான்லாம் எகென்ஸ்டா இருக்கு. இப்போ இந்தியா வேலிங் கமிஷன்ல இருக்கு. இப்போ இந்தியாவும் இந்த அட்லாண்டிக் ஓஷன் இந்த வேர்ல்ட் செஞ்சுரிஸ் எல்லாம் அப்போஸ் பண்ணுச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு குறைஞ்சிரும். இந்த வேர்ல்ட் செஞ்சுரியை ஃபார்ம் பண்றதுக்கான ஓட்டிங் சப்போர்ட் குறைஞ்சிரும். அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி ஃபண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஜப்பானுடைய புஷ்னாலதான் நான் வேர்ல்டு பேங்க்ல இருந்து ஃபண்டிங் வருது. இந்தியாவுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபண்ட் உள்ள வருது. ஸோ இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபண்டு தரேன்னு சொல்லி அவங்க வேர்ல்ட் செஞ்சுரி கன்சல்ட் பண்றதுல அப்போசிட்டா அவங்க ஓட்டு கேட்கறாங்க இன்டைரக்டா. இதுதாங்க இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். புரியுதா? ஆனா மொத்தமா 4 நியூஸ். நம்பர் 1 பாத்தீங்கன்னா கேரளால டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேர்ல்டு பேங்க் ஃபண்டு தராங்க. 2வது வேர்ல்டு பேங்க்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா ஒரு ஃபண்ட் அலாட் பண்றாங்க. 2வது. 3வது ஜப்பான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேர்ல்டு பேங்கான சப்போர்ட்டை. 4வது இன்டர்நேஷனல் வேலிங் கமிஷன்ல ஜப்பான் வெளியே வந்துருச்சு. சவுத் அட்லாண்டிக் செஞ்சுரிக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதையே நிறைய கண்ட்ரி சப்போஸ் பண்ணுறாங்க. இந்த 5 நியூஸையும் நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா வில் கெட் அன் வெரி பிக். ஓகேவா? அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல, வேர்ல்டு லெவல்ல இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரிஸும் என்ன மாதிரி எல்லாம் இன்டர்நேஷனல் பார்ட்டில ஃப்ரேம் பண்றாங்க. இந்த நியூஸ் எடுத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் எழுதலாம், என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் எழுதலாம், உங்க இந்தியா அண்ட் ஜப்பான் எழுதலாம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வரும். இந்த ஒரு 5 ஈவெண்ட் லிங்க் பண்ணீங்கன்னா எவ்வளவு டாபிக் வரும். இந்த மாதிரி நாம என்ன டாபிக்ஸை லிங்க் பண்ணி படிச்சோம் அப்படின்னா அந்த நியூஸ் ஈவெண்டா தெரியும். அப்போ உங்களுக்கு ஸ்டோரி ஈஸியா புரியும். இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸை தனித்தனியா படிச்சோம் அப்படின்னா
நம்மளுக்கு என்ன ஆகும், நியூஸ் ரீடர் மாதிரி விட்டு விட்டா நிற்கும், எல்லாமே ஆக்சுவலா தெரியுமே தவிர அந்த ஸ்டோரி நம்மளுக்கு புரியாது. நியூஸை ஈவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஈவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நியூஸ் மைண்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். வி கேன் எல்லா பக்கம் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஈவெண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு நியூஸ். மங்கோலியால பெட்ரோகெமிக்கல் ரீஃபைனரியை கட்டி கொடுக்குறாங்க. யாரு? இந்தியா மங்கோலியாவோட ஃபர்ஸ்ட் பெட்ரோகெமிக்கல் ஃபேக்டரி நாம தான் கட்டி கொடுக்குறோம். டிமாண்ட்னா அங்கே ரீஃபைனரியே கிடையாது, அங்கே ஆயில் வெல் மட்டும்தான் இருக்கு. ஆயில் அப்படியே எடுப்பாங்க, அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து லைன் ஆஃப் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே இந்தியா மங்கோலியாவுக்கு பண்றாங்க. சரி, மங்கோலியாவுக்கு பண்றாங்களா, அப்போ மங்கோலியாவுக்கும் இந்தியாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா, தேடி பார்க்கும்போது இப்போ மங்கோலியாவுக்கு நாம மங்கோலியா நம்மளுக்கு எதாவது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலியாவிலேருந்து நம்மளுக்கு இதெல்லாம் எதுவும் அதிகமாகலாம் வரல. இதெல்லாம் அதிகமாக அனுப்புறாங்க, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அதிகமாக இருக்கு, பிரச்சனை இல்லை. டாப் இம்போர்ட்ஸ் அவங்க என்னது அதிகம் ரீஃபைன் பெட்ரோலே அதிகம் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே ரீஃபைனரியே கிடையாது, பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுறாங்க. கார், டெலிவரி ட்ரக் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் இந்தியாவில் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து கிடையாது. இந்த டாப் எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்கு வருதானா அதுவும் கிடையாது. சரி, இப்போ டாப் எக்ஸ்போர்ட் மங்கோலியா இந்தியா கூட எவ்வளவு பண்றாங்கன்னு தேடி பார்த்தோம்னா டாப் 5 இந்தியா லிஸ்ட்லயே இல்லை. அப்போ மங்கோலியாவோட எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்ல இந்தியா கிடையாது. சரி, இந்தியா ஏதாவது நிறைய அங்க இம்போர்ட் பண்றாங்களா ஏதாவது விஷயத்துன்னு பார்த்தோம்னா டாப் 5 இம்போர்ட்லயும் இந்தியா கிடையாது. அப்போ இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் என்னது ரிலேஷன்ஷிப்? நாம ஏன் போய் வலுக்கட்டாயமா அவங்களுக்கு ஒரு ஆயில் ரிஃபைனரி கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஸ்டின். தெரியுதா? இதுக்கான ஃபாலோ பண்ணிக்க கொண்டுட்டு போனீங்கன்னா, ஓகே, இதை ஃபாலோ கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா இன்டர்நேஷனலோட மெம்பர்ஷிப்ல இல்லைன்னா ஈஸ்ட் ஏசியால ஏசியன் ஃபோரம்ல மங்கோலியா இந்தியாவுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியாவோட டிசிஷனுக்கெல்லாம் மங்கோலியா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்குதான் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். நமக்கு அவங்க ஆயில் ரிஃபைனரியே கிடையாது, அதனால அவங்களுக்கு ஆயில் ரிஃபைனரி நம்ம காசு போட்டு கட்டி கொடுத்தோம்னா அவங்க நம்ம கூட எல்லா இடத்துக்கும் இன்டர்நேஷனல் ஃபோரம் நம்ம கூட்டாளியா இருப்பாங்க. ஸோ தேல் சப்போர்ட் அவங்க டிசிஷன்ஸ். இதுதான் நம்ம எப்படி இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன் வாங்குறது அப்படிங்கிறது. இப்படி யூஎஸ் வந்து வேர்ல்டுல எல்லா கண்ட்ரிலுமே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வாங்கி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இப்போ இந்தியாவும் ஒரு முக்கியமான இடங்கள் எல்லாம் போய் நம்ம முடிஞ்ச அளவு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்து நம்ம அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வாங்கி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அரேனால நம்மளுக்குன்னு ஒரு பெரிய இடம் கிடைக்கும். ஸோ வி கேன் பி வேர்ல்டு மாறும். ரைட், அடுத்தது ஒரு நியூஸ் எப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியை வெளிக்கொண்டு வருது. அதாவது ஒரு சின்ன நியூஸ்னால நம்ம எவ்வளவு விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்கு, அந்த நியூஸ் மட்டும் போதுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுதாங்க நியூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டுங்களே, இது மட்டும் தான் நியூஸ். ரஷ்யன் பிரசிடென்ட் has said that Russia is prepared to suspend new START treaty with US. யூஎஸோட போட்டிருந்த ஒரு ஆர்ம்ஸ் ட்ரீட்டி அது. ஓகே, அந்த ஆர்ம்ஸ் ட்ரீட்டியை அவங்க ஸ்டாப் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா? ரைட். இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி இது மட்டும் தான் நியூஸ். ஓகே, அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு நம்ம போனோம்னா அது வந்து ஒரு சின்ன நியூஸா போச்சு. ஆனா அது தேடி பின்னாடி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளேயே நீங்க போங்க. சரி, இதுதான் வித்தின் கரண்ட் அஃபேர்ஸ், அவுட் சைட் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளேயே போனீங்க அப்படின்னா ரஷ்யா இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இன்டர்மீடியட் நியூக்ளியர் வாட்டர் ஹெட் இருக்கு இல்லையா, அதுக்கான ட்ரீட்டியும் யூஎஸோட போட்டிருந்தாங்க, அதையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ யுஎஸ் வெர்சஸ் ரஷ்யாவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இப்போ 2 நியூஸ் பாருங்க. ஒன்னு வந்து யுஎஸ் கொடுக்குற அந்த இன்டர்மீடியட் நியூக்ளியர் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அந்த ட்ரீட்டியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டார்டிங்ல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுமே நியூக்ளியர் அண்ட் ஆர்ம்ஸ் பத்தின ஒரு மிகப்பெரிய டீல். இது விட வெளியே வந்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் தி கரண்ட் அஃபேர்ஸ் வெளியே வந்தோம் அப்படின்னா வேற என்னென்னலாம் இருக்கு, இதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல ட்ரீட்டிஸ் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் அஃபென்சிவ் ரிடக்ஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்கு, ட்ரீட்டி ஆன் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் கண்டக்ட் அகேன்ஸ்ட் பேலஸ்டிக் மிசைல் ப்ரொலிஃபரேஷன் இருக்கு, ஆர்ம்ஸ் ட்ரீட்டி இருக்கு. இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ட்ரீட்டிஸ் ரிகார்டிங்
ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ட்ரேடு. இப்போ இதுல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன தெரியுதா? இப்போ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால அதுக்கு முன்னாடி நடந்த அனௌன்ஸ்மெண்ட் செக் பண்றோம், அதுவும் அதே மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம இப்போ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் வெர்சஸ் ரஷ்யா, யூஎஸ்எஸ் ரஷ்யா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் இந்தியாவுடைய வேர்ல்ட் லெவலில் இருந்த அத்தனை இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் ரிலேட்டட் டு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், அடுத்து இந்தியாவுடைய ஆர்ம்ஸ் ட்ரேடு, அது மட்டும் இல்லாம அடுத்தது இந்தியா வெர்சஸ் ரஷ்யா இதனுடைய பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு. இப்போ யூஎஸ் கூட இவ்வளவு பிரேக்கப் ஆகும்போது இந்தியா கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறதும். இப்போ யூஎஸ் கூட அவ்வளவு தூரம் போச்சுன்னா யூஎஸ்க்கு பயங்கர ஆப்போசிட் யாரு? ஆப்போசிட் டீம் வந்து சைனா. அப்போ ரஷ்யா வெர்சஸ் சைனா ரிலேஷன்ஷிப் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். இது வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல நம்ம எப்படி பாயிண்ட்ஸை கேதர் பண்றோம், எப்படி ரிலேட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம இவ்வளவு தூரம் படிக்கும் போது நம்ம கண்டிப்பா என்ன நினைக்க ஆரம்பிக்கும், அப்போ ரஷ்யா இவ்வளவு தூரம் அப்போஸ் பண்றாங்கன்னா இப்போ கண்டிப்பா யூஎஸ் உடைய அப்போசிஷன் கண்டிப்பா ரஷ்யா மேல வரும். அப்போ ரஷ்யாக்கு சப்போர்ட் யாராவது தேவைப்படுவாங்க. ரஷ்யா சப்போர்ட் வேணா கண்டிப்பா எங்க போவாங்க, அவங்க சைனா கிட்ட போக வாய்ப்பு இருக்கு. சைனாவுக்கு கேட்கலாம், இல்லைன்னா இந்தியாவுக்கு வரலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பக்கம் ஒரு சப்போர்ட் தேடுவாங்க. இல்ல அவங்களே அடுத்தது யூஎஸ் ரஷ்யா கிட்ட யூஎஸ் உடைய அப்போசிஷன் அவர் யூஎஸ் என்ன பண்ண போறாங்க இந்த டிடி பத்தி அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ அப் பண்ணும். இதுதான் ஃபாலோ அப். இப்படி ஃபாலோ அப் பண்ணும்போது தான் நம்ம ஒரு நியூஸை ஈவெண்டா கன்வெர்ட் பண்ண முடியும். எக்ஸாம்ல ஒரு அனலிட்டிக்கல் பார்ட்ல ஆன்சர் எழுத முடியும். நீங்க வெறும் நியூஸ் மட்டும் படிச்சு போனா பிலிம்ஸ் ஆன்சர் பண்ணிடலாங்க. ஆனா மெயின்ஸ் எக்ஸாம்ல ஆன்சர் பண்றோம் அப்படிங்கும்போது we need much more analysis. அதுக்கு தான் நியூஸை ஈவெண்டா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ரீசன். கிளியரா? இப்போ ஒரு நியூஸ் இருக்கு. இப்போ ஒரு நியூஸை படிக்கிறீங்க, அந்த நியூஸ்ல ஃபேக்ட் இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ரெண்டு விஷயம். இது டைரக்டா நியூஸுக்கு உள்ளேயே இருக்கிற விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டுடைய ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா அதோடைய அப்பர் லெவல் ஃபேக்ட், அப்பர் லெவல் கான்செப்ட். இன்னும் வெளியே போறீங்கன்னா இது அவுட் சைடு தி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? எக்ஸாக்டா இங்கேயே இருக்கிறோம், ஒரு நியூஸை மட்டும் எக்ஸாக்ட் படிக்கணும், இது இன்சைட் தி கரண்ட் அஃபேர்ஸ். when you are moving out, இது அவுட் சைடு தி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, நம்ம எவ்வளவு தூரம் போறோம் அப்படிங்கிறது அந்த நியூஸுடைய இம்பார்ட்டன்ஸை பொறுத்தது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த நியூஸ்ல இப்போ ரஷ்யா ஒரு ட்ரீட்டிய அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வெளியே போய் இந்தியாவோட ஆர்ம்ஸ் ட்ரேட் என்ன, இந்தியாவுக்கும் ரஷ்யா என்ன நடக்குது அப்படிங்கிற அளவு வெளியே பார்க்க வேண்டியது. அது அந்த நியூஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எல்லா நியூஸும் இப்படி போகணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நியூஸ் இம்பார்ட்டன்ஸை பொறுத்து நம்ம அந்த மாதிரி வெளியே போக வேண்டியது. கிளியரா? இதுதான் இன்சைட் தி நியூஸ் அண்ட் அவுட் சைடு தி நியூஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்தது கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வருது, இது வரைக்கும் நம்ம ஒரு நியூஸை எப்படி நம்ம மாற்ற போறோம், அதாவது கரண்ட் அஃபேர்ஸா ஈவெண்டா மாத்தது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இப்போ நாம அதை எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ்ல எப்படி கொண்டு போறது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதை எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். டெலிவரி பாயிண்ட் ஆஃப் ஒரு சில கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன். ஆல்ரெடி யூபிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ் தான், என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கொஸ்டின் நான் வாசிக்கிறேன், சிம்பிளா இருக்கு பாருங்க. சத்தாரா இஸ் ஃபேமஸ் ஃபார், அவ்வளவுதாங்க கேள்வி. ஈகோ பவர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட், துருவ பவர் பிளான்ட், சோலார் பவர் பிளான்ட். சத்தாராங்கிறது மகாராஷ்டிரால ஒரு முக்கியம், மத்திய பிரதேசில் இருக்கிற முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இப்போ அங்க என்ன நடக்குது, அங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறது எப்படி சார்? இந்தியா பொறுத்தவரைக்கும் 600 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 600 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நியூஸும் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா, 600 டிஸ்ட்ரிக்ட் நியூஸ் நமக்கு தேவையில்லைங்க. ஆனா நம்ம சத்தாரால இருக்கிறத நம்ம கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் முடிவு பண்ணிருக்கோம். என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னா, அந்த வருஷம் ஒரு ரிவர் சிந்த் அப்படிங்கிற ஒரு மைனர் ரிவர், அதுல வந்து பிளாஷ் ஃபிளட்ல கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இறந்துருக்கும். அந்த நியூஸ் இந்த சத்தாராவை ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. ஸோ சத்தாரா யூபிஎஸ்சி கதவை தட்டோம்னா யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்டாங்க, சத்தாரா இஸ் ஃபேமஸ் ஃபார் அப்படின்னு. இந்த ரிவரை கேள்வி கேட்டுக்கலாம், இல்லைன்னா சத்தாராவை கேள்வி கேட்கலாம். இதுதான் சொன்ன ஒரு ஃபேக்ட். ஃபேக்ட்டுங்கிறது இப்போ இந்த இதுல பொறுத்த வரைக்கும் 2 ஃபேக்ட் இருக்கு. சத்தாராங்கிறது ஒரு ஃபேக்ட், நடந்த இடம். 2வது ரிவர் ஒரு இடம். ஸோ பொலிட்டிக்கல் லொகேஷன் அண்ட் ஜியாகிரபிக்கல் லொகேஷன். அவங்க கேள்வி கேட்டது சத்தாராங்கிற பொலிட்டிக்கல் லொகேஷன் தான். அங்க என்ன ஃபேமஸா இருக்குன்னு பார்த்துருக்காங்க, என்ன கேள்வி கேட்க முடியும்னு பார்த்துருக்காங்க. கேள்வி கேட்கும்போது அங்க இருந்தது என்னது, தெர்மோ பவர் பிளான்ட். ஸோ அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க.
இதவே இது விட்டுட்டு ரிவர் சிந்த கேட்டது ரிவர் சிண்ட் இஸ் ட்ரிபியூட்டரி விச் ஆர் த ஃபாலோயிங் ரிவர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கலாம். இல்லைன்னா 4 ரிவர் கொடுத்துட்டு இந்த பக்கம் ரிவர் இங்க ட்ரிபியூட்டரி கொடுத்துட்டு ஓகே அதுல கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கிற 2 ரிவரும் ஓகே 2 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவர் கொடுத்துட்டு இங்க மேட்ச் பண்ண சொல்லி மிஸ் மேட்ச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இல்லை அப்படின்னா இதுலயே என்ன பண்ணிருக்கலாம், இந்த பக்கம் டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்து இந்த பக்கம் பவர் பிளான்ட் நேம் கொடுத்து இந்த பக்கம் 4 டிஸ்ட்ரிக்ட் இந்த பக்கம் 4 பவர் பிளான்ட் இதே 4 பவர் பிளான்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் டவுட் இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கலாம். இப்படிதான் இது வந்து டைரக்டா ஒரே சிங்கிள் கொஸ்டின் முடிச்சிட்டாங்க. இல்லை ஃபர்தரா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா 2-3 கண்டக்ட்ஸ் இருக்கிற பிளேஸ் எல்லாம் ஒன்னா போட்டு மேட்ச் பண்ணி அவங்க சிம்பிளா கொடுத்து போயிடுவாங்க. இப்படியும் கொஸ்டின் வரலாம். சரி, இப்போ ஃபர்தரா நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்ல போவோம். என்னன்னா இப்போ ஒரு வால்வோ ஒரு வருஷம் முன்னாடி வால்வோ பஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எல்லாரும் ஃபேமஸ் ஹைதராபாத்துக்கு பக்கத்துல நடந்துச்சு. ஓகேவா 40 பேர் மேலே இறந்து போயிட்டாங்க. இது ஒரு பெரிய நியூஸா அப்படின்னா இது யூபிஎஸ்சி வாசலுக்கு இது ஒரு ரீச் ஆகுது. எப்படி ஹவு தே வில் கெட் தி நியூஸ் பாருங்க. இப்போ நாம இந்த நியூஸ்ல இருந்து வெளியெடுத்தோம்னா வால்வோ பஸ் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு, ஆக்சிடென்ட் நடந்த இடம் நேஷனல் ஹைவே நம்பர் 7. ஏன்னா இப்போ நம்பர் மாத்திட்டாங்க. அப்போ இதுதான் இந்தியாவோட லாங்கஸ்ட் ஹைவே, இவர் லாங்கஸ்ட் ஹைவே. அடுத்தது ஹைதராபாத் பக்கத்தில் நடந்தது. ஹைதராபாத் கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அப்போ ரைட் இப்போ இந்த 3 இருக்கு. இப்போ இந்த 3ஐயும் நம்ம ஃபுல் ரெடி பண்ணணும். ஓகேவா? ஆனா அவங்க சார் எப்படி சார் இது 3லயும் ஃபுல் ரெடி பண்றது அப்படின்னா இப்படிதான் ரெடி பண்ணணும். ஓகேவா? எப்படின்னா இப்போ ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு ஃபேக்ட்னு எடுத்துட்டீங்க. ஓகே ஒரு ஃபேக்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபேக்டை பத்தி என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேக்டை பத்தின கம்ப்ளீட் டீடைல், அதோட ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட், அதோட எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட், அதோட பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ரிலேட்டட் டு இந்தியா அண்ட் வேர்ல்டு, அவருடைய டிமோரல் ஆஸ்பெக்ட், அவருடைய ஜாகல் ஆஸ்பெக்ட் எத்தனை டீடைலையும் படிச்சாங்க. இப்போ ஹைதராபாத் எடுத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ், ஓகே அங்க இருக்கிற முக்கியமான மானுமெண்ட், அங்க இருந்த கிங்ஸ். சப்போஸ் இதே கொஸ்டின் ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க இருந்த ஹைதராபாத் இடத்துல இந்த சுல்தான்ஸ் பட்டின ஏதாவது ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டினா கேட்டிருந்திருக்கலாம். அங்க இருக்கிற முக்கியமான பர்சனாலிட்டிஸ், அங்க நடந்த முக்கியமான வாரா இருக்கலாம், அங்க இதுக்கு முன்னாடி நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அது ஹிஸ்டரி அதை கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லையா அங்க ஏதாவது முக்கியமாக அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், ரிசோர்சஸ், இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட், இதான் இப்போ ஹைவேல இல்லையா அந்த மாதிரி ஹைவேஸ், இல்லை அங்க ஒரு முக்கியமான டேம் இருக்கா, இல்லை அங்க முக்கியமான கெனால்ஸ் இருக்கா, இதெல்லாம் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் தேடி தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பொலிட்டிக்கல்ல சப்போஸ் கான்ஸ்டியூஷன் பேஸ்டா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதே ஹைதராபாத் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத எடுத்து கேட்டோம்னா ஒரு மாடர்ன் இந்தியால ஒரு கொஸ்டினாவே வந்திருக்கும் நம்மளுக்கு. ஓகே அடுத்தது அங்க ஏதாவது ஆக்ட் இருக்கா, மாடிஃபிகேஷன்ஸ், அனக்சேஷன், அதாவது பர்டிகுலர் பிளேஸ் பத்தின ஏதாவது ஒரு விஷயம். அடுத்தது ஜாகிரபி பாயிண்ட் ஆஃப் வியூல அதோட லொகேஷன், ஓகேவா அதோடைய லொகேஷன். அடுத்தது அதுக்கு நியர்பை ஃபீச்சர்ஸ், அதாவது இப்போ சப்போஸ் ரிவர்னா ரிவர்ல சப்போஸ் இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரிவர் சிண்ட் இருக்கு. இப்போ ரிவர் சிண்டோட ஆரிஜின் பாயிண்ட் கேட்கலாம். ரிவர் சிண்டோட பேசின்ல இருக்கிற வாட்டர் சைடுல இருக்கிற முக்கியமான லொகேஷன் கேட்கலாம். ஓகே அங்க இருக்கிற வெஜிடேஷன், அந்த பர்டிகுலர் ரிவர் ஃப்ளோ கூட வெஜிடேஷன் பத்தி கேட்கலாம். ரைட்டா அந்த மாதிரி. அடுத்தது அங்க இருக்கிற கிளைமேட், அங்க சாயில் டிஸ்ட்ரிபியூஷன்ல பர்டிகுலர் அந்த இடத்துல சப்போஸ் ஏதோ லேட்டர் சாயில் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா லேட்டர் சாயில பத்தி கேள்வி கேட்கலாம். ஓகே டிசாஸ்டர், அங்கதான் முக்கியமா டிசாஸ்டர் நடந்திருக்கு. சப்போஸ் போபால் கேஸ் ட்ராஜடி பத்தின போபால் இப்ப கண்டஸ்ட் நடந்திருக்குன்னா அப்போ போபால் கேஸ் ட்ராஜடி பத்தின ஒரு நியூஸா நம்ம கொஸ்டினா கேட்பாங்க. இது ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் ஒரு டிசாஸ்டர் அப்படி போயிடும். அப்போ பர்டிகுலர் பிளேஸ் பத்தின அவ்வளவு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ டீமோகிராஃபின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வேற என்னெல்லாம் இருக்கு, அதாவது அங்க பாப்புலேஷன் எப்படி இருக்கும், அங்க சொசைட்டி, ட்ரைப்ஸ், இப்போ ஃபாரஸ்ட் ஏரியா அங்க ஏதாவது முக்கியமா ட்ரைப்ஸ் இருந்தாங்கன்னா என்ன ட்ரைப்ஸ் இருக்காங்க, அங்க ஏதாவது லாங்குவேஜ் பேசுறாங்க, லாங்குவேஜ் ஸ்பெஷாலிட்டி என்ன, அங்க ரிலிஜன் மைனாரிட்டி, ரிலிஜனுடைய ஆஸ்பெக்ட் பர்டிகுலர் அதாவது டிஃப்ரெண்டா கொஸ்டின் கேட்க மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு தேடி பார்க்கணும். அது நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு பிளேஸ்ல எல்லாமே இருக்க வாய்ப்பு இல்லை. நான் எது இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடணும். ஓகே பெக்குலரா இருக்கும், நம்ம படிக்கும்போது தெரியும். நான் அதுக்காக கொடுத்த எல்லா பிளேஸுக்கும் எல்லாத்தையுமே நான் படிச்சே தீருவேன் அப்படின்னு அதெல்லாம் படிக்க கூடாதுங்க. எது கிடைக்குதோ இது ஹிஸ்ட்ரின்னு இருக்குன்னா அதுக்கு ஹிஸ்ட்ரி தேடி பார்க்கணும், ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா பெக்குலரா இருக்கா நோட் பண்ணிக்கலாம், எக்கானமி பெக்குலரா இருக்கா நோட் பண்ணிக்கலாம். ஜாகிரபி இருக்கு, ஜாகிரபில எதுவுமே இல்லை நோட் பண்றதுக்கு அப்படின்னா உட்காந்து கண்டிப்பா ஜாகிரபின்னு தேடக்கூடாது. அந்த பாப்புலேஷன்ல சப்போஸ் ஒரு ஒரு மார்க்கெட்டான ஒரு டவுன் ஏரியா, அங்க டிமோகிராஃபி பெருசா ஒன்றும் இல்லை,
ட்ரைப்ஸும் பெருசா லாங்குவேஜ் பத்தி எந்த ஒரு கல்ச்சரல் டிஃபரன்ஸும் பெருசா ஒண்ணுமே இல்லைன்னா விட்டுறணும். தேடி எடுக்கக்கூடாது. தட் ஒன்லி மைனர் ஃபேக்டர். அது நம்மளுக்கு பெருசா ஈஸியாலாம் ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அந்த மாதிரி. இப்ப டிமோகிராஃபின்னு பார்க்கும்போது மேபி 100% லிட்ரசி. இப்போ லோயர் செக்ஸ் ரேஷியோ, இப்போ லோயர் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, லோயர் மோர்டாலிட்டி ரேட், ஹையர் மோர்டாலிட்டி ரேட் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஸ்பெஷலா இருந்தா நம்ம நோட் பண்ணலாம். Right? அதுக்கப்புறம் இதே ஒரு பர்ட்டிகுலர் நியூஸ் இந்தியாவுல நடந்திருக்கு அப்படின்னா, அதே மாதிரி வேர்ல்டுல எங்கேயாவது நடந்திருக்கான்னு பார்க்கணும். வேர்ல்டுல நடந்திருந்தா இந்தியால நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். கிளியரா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கேஸ் டிசாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கேஸ் டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா, இப்போ கேஸ் டிசாஸ்டர் இந்தியாவில் நடந்துச்சு. இப்போ அதே மாதிரியான அது ரிலேட்டட் அதே மாதிரி கேஸ் டிசாஸ்டர் இதுக்கு முன்னாடி வேற எங்கெல்லாம் நடந்திருக்கு வேர்ல்டு லெவலில் பெர்டிகுலரா நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்னா நியூக்ளியர் வேற எங்கெல்லாம் நடந்திருக்கு. இந்தியாவில் நாம ஒரு மிசைல் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி வேர்ல்டுல அதுக்கு காம்பனண்ட் ஈக்குவலா வேற யாரெல்லாம் மிசைல் வச்சிருக்காங்க. இப்போ வேர்ல்டு லெவலில் இப்போ பாகிஸ்தானோ இல்லையான வேர்ல்டோ ஒரு மிசைல் புதுசாக லான்ச் பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க. நாம என்ன மாதிரியா நாம என்ன வச்சிருக்கோம். இப்போ வேர்ல்டு ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்கன்னா நாம என்ன சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படிதான். ஸோ கம்பேரிசன் வேர்ல்டு நடந்த எல்லா ஈவெண்ட்டும் இந்தியாவுக்கும் இந்தியா நடந்த எல்லா வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணி அதே ஒரு டபுள் லைனா கொண்டு போகணும். ஸோ இந்தியா ஒரு லைன், அடுத்தது வேர்ல்டு ஒரு லைன், ஒரு நியூஸை பொறுத்த வரைக்கும். கிளியரா? இப்படிதான் நாம நியூஸை பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். ஓகே, இட் டேக் மச் டைம். அதெல்லாம் குரூப் ஸ்டடி போட்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிச்சீங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம ஈஸியா படிச்சு முடிச்சிட முடியும். அப்படி அந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா எதுக்கும் இந்த வால்வோ பஸ் NS7 ஹைதராபாத் அனலைஸ் பண்ணோம்னா இவங்க கேட்டிருந்த கேள்வி ஆன்சர் பண்ணிடலாம். அந்த வருஷம் அவங்க கேட்ட கேள்வினா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நேஷனல் ஹைவேஸ் பாஸ் த்ரூ ஹைதராபாத்னு கேட்டாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 ஹைவே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஹைவே கொடுத்துட்டு இதுல ABCDன்னு சாய்ஸை கொடுத்துருந்தாங்க. எனக்கு எக்ஸாக்டா கொஸ்டின் கிடைக்கல, ஆனால் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த வருஷம் நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஓகேவா? நான் கொஸ்டின் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க 1 and 2, 2 and 3 ஆல் தி எபோவ் அந்த மாதிரி ஒரு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுனால we able to ஆன்சர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஆனா அதுல கொடுத்து பாத்தீங்கன்னா இது NS7 கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் இன்னொன்று ஈஸியா கொடுத்துருந்தாங்க. இங்க கொடுத்தது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நோபடி கேன் ஆன்சர் த நம்பர் 3 நேஷனல் ஹைவே. ஏன்னா அந்த ஹைவே ஹைதராபாத்துக்குள்ள வந்து கொஞ்சம் தூரம் தான் வெளியே போகுது. அது கொடுத்துருந்தாங்க. நார்மலா என்னெல்லாம் படிப்போம்னா 1 to 10 படிப்போம். அப்புறம் வந்து ஹைவே ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட், டெசர்ட், மவுண்டன் ஏரியா, கோஸ்ட் ஏரியா அந்த மாதிரி முக்கியமான ஏரியாஸ் மட்டும் தான் படிச்சிருப்போம். ஹைவேஸ் மட்டும் தான் படிப்போம். இதெல்லாம் படிக்க மாட்டோம். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் யாவது எவ்வளோ ஆன்சர் போடணும் அப்படின்னா என்னது இந்த தேர்டு ஹைவே அதுக்குள்ள போகுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா நம்ம 1 to 2 போட்டு போறோம். பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எதுல வரும் அப்படின்னா டஃப் கொஸ்டின் சொல்லுவாங்க தெரியுமா? டஃப் கொஸ்டின் அந்த 25 கொஸ்டின்ஸ் டஃபா இருக்குமே, டஃபஸ்ட் கொஸ்டின் அதுல வந்துடும். ஆனா இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாம்ல நம்மளுக்கு ஈஸியாயிடும். ஸோ டஃப் ப்ரிப்பரேஷன் வில் மேக் டஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? நம்ம ஒரு ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிட்டோம்னா எக்ஸாம் ஹாலில் அது ஈஸியா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம். ரைட். இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். உன்சங் அப்ரைசிங் அப்படிங்கிறது சைனால 1990 நடந்த ஒரு ஈவெண்ட். ஓகே, அதுதான் என்ன பண்ணுச்சுன்னா அங்க இருந்த லாஸ்ட் டைனாசிட்டி, குயின் டைனாசிட்டியை டவுன்ஃபால், அதாவது காலி பண்ணிட்டு ரிபப்ளிக் ஆஃப் சைனா ஃபார்ம் பண்றதுக்கான முக்கியமான ஒரு அப்ரைசிங் நடந்துச்சு. அந்த அப்ரைசிங் எங்க நடந்துச்சு அப்படிங்கிறது, அதாவது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படிங்கிறதா கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் ஹூபே ப்ராவின்ஸ் தான் அப்படிங்கிறது. சரி, ஆன்சர் ஹூபே ப்ராவின்ஸ். இது எப்படி கரண்ட் வரும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரொம்ப உங்களுக்கு அடிக்கடி கேள்விப்பட்ட பேர் இன்னொரு இருக்கு, ஊகான் ப்ராவின்ஸ். எதுக்கான COVID-19 அங்கதான் உருவாச்சு. கரெக்டா? இதுதான் இந்த ஊகான் அப்படிங்கிறது இஸ் அ ஊகான் டிஸ்ட்ரிக்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹூபே ப்ராவின்ஸ். ஹூபே ப்ராவின்ஸுக்குள்ளதான் இந்த ஊகான் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படிங்கிறதா மேட்டர். அப்போ பாருங்க, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டினை இப்படிதான் செட் பண்ணும். அதுல கொஞ்சம் பின்னாடி ஹிஸ்டோரியில மாத்திடுமா? இப்ப இதே COVID-19 இன்னொரு கொஸ்டின் கேட்டா இப்படி இருக்கும். இங்க பாருங்க, கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் ஹியூமன் ஆர் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி காஸ் சிம்டம்ஸ் ஆஃப் காமன் கோல்ட். தெரியும், ஆமா. கொரோனா வைரஸ் ஆர்
enveloped by RNA virus. இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஈஸியா இருக்க கொஸ்டின். 3வது கொஸ்டின். Mesh HPV infection was first reported in April 2012 in Jordan. எப்படி? ஓகே. இப்போ இந்த ரெண்டு நம்மளுக்கு தெரியும். இந்த 3வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? இதுதான் நம்ம சொல்றோம் ஒரு பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நடந்த கொரோனா வைரஸ் இருந்தது இதே மாதிரியான ஒரு இம்பாக்ட் மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு 2012 வந்துச்சு. அது சவுதி அரேபியா ஜோர்டான் ரீஜன்ல ரொம்ப அதிகம் இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு, மிடில் ஈஸ்ட்ல மட்டும். அது எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். எல்லாருக்கும் சவுதி அரேபியா நிறைய இம்பாக்ட் வந்துன்னு தெரியும், ஆனா எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கறத யாரும் பெருமா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா ஜோர்டான்ல தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதா ஸ்டேட்மெண்ட். இதுதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். தெரியுதா? ஆன்சர் ஆல்தேபோ. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம அதனாலதான் ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதோட ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டரையும் பின்னாடி போய் படிக்கணும். ஏன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் யூபிஎஸ்சியில் வருது அப்படிங்கிறனால 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸியாக கொடுத்துரும், 3வது ஸ்டேட்மெண்ட்டை டஃபாக கொடுத்துருவாங்க. இப்போ என்ன ஆகிடும், நம்ம 1 and 2 ஈஸியாக எலிமினேட் பண்ணிடும். ஆமா எஸ்ன்னு சொல்லிடுவோம். இப்போ நம்மளுக்கு 3வது ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பான்னு தெரியாது. ஆன்சர் பண்றதா வேண்டாமா? இதுதான் பிரச்சனை. 50% வந்துருச்சா? 1 and 2 ஆர் ஆல் தி அபவ். இப்போ என்ன போடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிற்போம். 50% சான்ஸ்ல நீங்க எஸ்ன்னு போட்டீங்கன்னா ஆமான்னு போட்டா உங்களுக்கு, இல்லைன்னு போட்டா இருக்கிற மகம் போயிடும். ஸோ வி நீட் ஆல்வேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த தேர்ட் ஸ்டேட்மெண்ட். தெரியுதா? ஸோ அதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்றேன் இல்லையா, அதுதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன். இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸுக்கு உள்ள போய் அது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் வெளியே வந்து அது சம்மந்தப்பட்ட ஃபேக்டரும் படிக்கிறதா தேர்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளோட ரிசல்ட்ல டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். கிளியர்? ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங்ல போகலாம். ஓகேவா? இப்போ நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே சொன்னேன். இங்க பாருங்க, ஒரு நியூஸ்ன்னு சொன்னேன். என்ன நியூஸ் சொன்னேன்? வால்வோ பஸ் ஆக்சிடென்ட். இது ஒரு நியூஸ். ஓகேவா? அடுத்தது இங்க ஃப்ளட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு நியூஸ். ஓகே, இந்த ஃப்ளட் நியூஸ் தான். ஆனா நம்மளுக்கு கொஸ்டின் எங்க வந்து இருக்கு, அதுல இருந்து வரல. அப்ப இது நியூஸ் பேப்பர்ல வருமா? வராது. அங்க என்ன இருக்குது, பவர் பிளான்ட் இருக்கா, இல்லை நியூஸ்ல வருமா? வராது. வால்வோ பஸ் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு ஒரு 10 நாள் ஒரு 7 நாள் நியூஸ்ல வந்துட்டு இருக்கும். ஆனா அதுல வந்து இந்த மொத்த அனாலிசிஸ் ஹைதராபாத் என்ன ஹைவே போகுது இதை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் வருமா? அதெல்லாம் வராது. அந்த நியூஸ், அந்த ஆக்சிடென்ட் பத்தி நியூஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். அப்போ நியூஸ் நம்ம நியூஸ் பேப்பர் எடுக்கிறோமே சார், மற்ற நியூஸ் எல்லாம் எங்கிருந்து எடுக்கிறது அப்படின்னா அதுதான் சொல்றேன். நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது இட் இஸ் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்ன படிக்கணும்? இப்போ வால்வோ பஸ் ஆக்சிடென்ட்ங்கிற ஒரு நியூஸை படிச்சீங்க, அதனால அது அந்த வால்வோ பஸ்ஸை பத்தி படிக்கணும், NS7 பத்தி படிக்கணும், ஹைதராபாத் படிக்கணுங்கிற ஒரு இண்டெக்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டு போகுது. அதே மாதிரி இங்க மோர் தென் ரிவர்ஸ் இண்டெல்லாம் ஃப்ளட் அப்படிங்கிற நியூஸ் நான் பார்த்த உடனே அப்போ ரிவர்ஸ் இந்த பத்தி படிக்கணும், சத்தாரா டிஸ்ட்ரிக்ட் பத்தி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நியூஸ் பேப்பர் ப்ரொவைட்ஸ் இண்டெக்ஸ் டு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இண்டெக்ஸ்ல இருந்து நாம அதை என்ன பண்ணோம், ஸோ நம்ம டேபிள்ஸ் போட்டு இல்லைன்னா பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு போகணும். ஸோ இங்க இடையில இங்க இருக்கிறது இதுதான் நியூஸ். இது நியூஸ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணணும். நியூஸ் பேப்பர் இது கொடுத்துரும். இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து இந்த நியூஸ் எல்லாம் வெளியிருக்கிற அத்தனை விஷயத்தையும் ஓகே அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்காது நம்மளுடைய வேலை தான். ஸோ நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் இண்டெக்ஸ். கிளியரா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரை போட்டு அதில் கொஞ்சம் நியூஸ் என்னெல்லாம் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் விடுவோம். ஓகே, இது இன்னைக்கான நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? நீங்க நியூஸ் பேப்பர்ல ஆல்ரெடி ஒரு விஷயங்களா ரவுண்ட் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். அப்படி உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன். ஓகேவா? என்ன எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் பார்த்து அப்படியே அடுத்தது நம்ம கொஞ்சம் மேப்ஸ் எப்படி ரீட் பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போ நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எப்பவுமே நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே படிச்சுட்டே வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் லைனா படிச்சுட்டே போகும். நம்மளுக்கு முக்கியமான பேஜ் பாருங்க, எடிட்டோரியல் வரும்போது நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிச்சாலும் எடுத்து வச்சிருவோம். விஷயம் என்னன்னா அங்கதான் நம்ம கண்டென்ட்டே ஆரம்பிக்குது. ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சதும் டைரக்ட்லி வி மூவ் ஆன் டு தி
லாஸ்ட் பேஜ், அவ்வளோதான். அப்படியே திருப்பிடுங்க. லாஸ்ட் பேஜ், இந்த லாஸ்ட் பேஜுக்கு போகும். ஃபர்ஸ்ட் பேஜில் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் நியூஸ், வேர்ல்டு நியூஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து நேரம் லாஸ்ட் பேஜ் வந்துடும். லாஸ்ட் பேஜில் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்தோம்னா அதுக்கு முன்னாடி 13th பேஜில் போனோன்னா எனக்கு ஹிண்டு பேர் காமிச்சிருக்கேன். சென்னை எடிஷன் 13th பேஜ் உள்ள போனீங்கன்னா எல்லாரும் எல்லா ஒரே மாதிரி தான் இருக்கும். நியூஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். உள்ள போனோம்னா இங்கே பிஸ்னஸ் நியூஸ் இருக்கு. இதெல்லாமே நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் நியூஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜுக்கு அப்புறம் லாஸ்ட் பேஜில் முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பேஜுக்கு அடுத்த இம்பார்ட்டண்டான நேஷனல் நியூஸ் லாஸ்ட் பேஜில் வரும். அதுக்கு அடுத்தது இங்கே பிஸ்னஸ் பேஜ், இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் பேஜ். ஓகேவா, இதை ரீட் பண்ணி தான் ஆகணும். அதை ரீட் பண்ணிட்டு உள்ள போயினா அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி ரிவர்ஸ் திருப்பிங்க. அதுக்கு அடுத்த பேஜ் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பேஜ். ரொம்ப முக்கியமான இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே, அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் போக அடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் நேஷனல் நியூஸே இங்கே வர ஆரம்பிக்குது. ஓகே, வி ஹேவ் நேஷனல் நியூஸ், எல்லாம் நேஷனல் நியூஸ் தான். நேஷனல் நியூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அது ஒரு நேஷன்ங்கிறத அடுத்து தாண்டி இப்போ ரீஜனல் நியூஸ், சதர்ன், வெஸ்ட், ஈஸ்ட் ரீஜனல் நியூஸ், அதாவது அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கிற முக்கியமான நியூஸ். ஓகே, அந்த ஸ்டேட்ல இருக்கிற முக்கியமான நியூஸ். அதாவது இப்போ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற அந்த முக்கியமான நியூஸ் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கும். ஆனால் மகாராஷ்டிரால வராது. மகாராஷ்டிரால ரொம்ப முக்கியமான நியூஸ் எல்லாம் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர்ல வரா. தமிழ்நாடு இது எங்க வரும்னா இங்கே தான் வரும். இந்த 9th and 10th பேஜஸ்ல போட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம படிக்க வேண்டியது சென்டர் பேஜ் வந்துடும். சென்டர் பேஜில் லெஃப்ட்ல ஆர்டிகல்ஸ் எல்லாம், லெஃப்ட்ல வந்து எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ் இருக்கும். ரைட் சைட்ல அதே ஸ்டேட் லெவல் இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் அது கொடுத்துருப்பாங்க. கிளியரா? இதுக்கப்புறம் பின்னாடி திருப்பினீங்கன்னா இங்க இருக்கிறது எடிட்டோரியல் ஆர்டிகல் தாண்டி நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு நியூஸ். இந்த தமிழ்நாடு நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஓகேவா, பேஜ் 1ல இருந்து அந்த 5 வரைக்கும், அதாவது 2, 3, 4, 5 இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத நியூஸ். இது எப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைம் பாஸ் பண்றதுக்கு இது நீங்க படிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு தினத்தந்தியோ தினமலரோ இல்லை தினமணி எடுத்து வேகமாக படிச்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் நம்மளுடைய லைஃப்ல கொடுக்கான நியூஸ். நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் ஸ்கூல் காலேஜ் பற்றி என்ன சொல்றாங்க, அந்த மாதிரியான நியூஸ் இதெல்லாம். ஓகேவா, இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். கிளியரா? அதுவும் ஒரு சிவில் ஆஸ்பிரண்ட் வேர்ல்டு என்ன நடக்குன்னு தெரிஞ்சு வச்சுப்பா, நான் பக்கத்தில் நடக்குன்னு தெரியும். ஏன்னா அதை படிக்கிறது கிடையாது, ஏன்னா அதை படிக்க டைம் இல்லை. மேட்ச் பண்ணி பாருங்க. இது நான் சொன்ன மாதிரி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சென்டர் பேஜ் ஆர்டிகல் முடிக்கும் போது 2 மணி நேரம் ஆயிருக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடும். முன்னாடி இருக்கிற நியூஸை படிச்சிருக்க மாட்டேன். பக்கத்து தெருவில் கொள்ளை அடிச்சுட்டு போயிருப்போம், அது நியூஸ் வந்துருக்கு, படிச்சிருக்க மாட்டேன். ஆனா இதுவே நீங்க வால் ஸ்ட்ரீட் என்ன நடந்துன்னு கேளுங்க, அதை சொல்லுங்க. இதுதான் ஒரு சிவில் ஆஸ்பிரண்டோடைய கேரக்டர். கரெக்டா? அதை தப்புன்னு சொல்ல அப்படிதான் நாம இருப்போம். ஓகே ஓகே, ஸோ நான் கேமோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் என்னெல்லாம் நியூஸ் வருது, ஓகேவா, அதில் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆக்சுவலாக முதல்ல நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்களேன். ஆக்சுவலாக நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணக்கூடாதுங்க, நியூஸ் பேப்பரை பார்க்கணும். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க கேட்டிங்களா, நான் பேப்பர் பார்க்குறேன் அப்படின்னு. அதாங்க சரியான விட தான். பேப்பர் பார்க்குறேன், பேப்பர் படிக்கிறேன் இல்லை, பேப்பர் பார்க்குறேன். எப்படி சார் பேப்பர் பார்க்குறது? நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பரை விசுவல் ரேஞ்சுக்குள்ள தான் டைப் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் விசுவல் ரேஞ்ச் அப்படின்னா, அதாவது இங்க இருக்கிற அந்த லைனோட சைஸ், இந்த பேராவோட வித்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க, பெருசா வந்து இருக்காது. அப்படின்னா இந்த வித்துலுக்குள்ள இருக்கிற நியூஸை நீங்க ஒரே லுக்ல பார்த்துட முடியும். அதுக்காக நீங்க இங்கிருந்து ஃபுல்லா இந்தியா சைனீஸ் ட்ரூப்ஸ் பிகன் எ பார்ஷியல் டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னு எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி வந்துட்டே இருந்தீங்கன்னா இப்படிதான் நியூஸ் பேப்பரை பார்க்கணும். அதோட நீங்க லைன் பை லைனா படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபுல் நியூஸ் பேப்பர் படிக்கிறது 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடும். இட்ஸ் நாட் பாசிபிள். இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் வந்து பாசிபிள் கிடையாது. அப்போ நியூஸ் பேப்பர் இப்படி பார்த்துட்டே வரணும். பார்த்துட்டே வரும்போது முக்கியமான நியூஸ் எங்காவது கல்ல விடுதா, ஓகே, அப்படி டக்குன்னு டைட்டா அட்லைன் பண்ணிட்டு போயிடும். பார்த்துட்டே வரும். கால்வன் வேலி இருக்கா, ஓகே, அட்லைன் பண்ண அடுத்தது சொல்லி போட்டுருக்காங்களா, ஓகே, அப்படியே இப்படி போயிட்டே இருக்கணும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் நான் என்ன பண்ண முடியும், நியூஸ் நிறைய கேதர் பண்ணி நிறைய நியூஸை வேகமாக வாசிக்கணும். ஓகேவா, அப்போதான் இதே நியூஸ் பேப்பர் பார்க்கறது அப்படி லென்த்து அது வரும். ஓகேவா, அதோடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க.
இதை நம்ம விசுவல் ரீடிங்ல பண்ண முடியாது. நீங்க இது லைன் மேல படிச்சுதான் ஆகணும். இது எப்படி இருப்பாங்க, இது கொஞ்சம் பெருசா இருக்கு, ரீட் இட் அப். அப்போ அந்த வித்தோட சைஸே சொல்லிடும் நம்ம ரீட் பண்ணுமா இல்ல அதை விசுவலா பார்க்கணுமா அப்படின்னு. கிளியரா? ஸோ த நியூஸ் பேப்பர் itself decides it. So how much importance a news reader should give the. ஓகே, ரைட். இப்போ நம்ம நியூஸ் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு நியூஸ் நீங்க படிக்கும் போதே பக்கத்துல என்ன பண்ணிக்கோங்க, அதுல எழுதி வச்சுட்டே போங்க. இது இது என்ன மாதிரி டாபிக்ல வரும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. சும்மா நீங்க ஜென்ரலா மைண்ட் எழுதி வச்சுக்கோங்க. நான் இது எழுதி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சிலபஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருந்திருக்கணும். ஓகே, அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணணும், சிலபஸை ஃபுல்லா படிச்சிருக்கணும். அப்பதான் ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இறங்க முடியும். சிலபஸ் அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், மற்ற எதுவுமே தேவையில்லை. சொசைட்டில எங்க வருது, இது போது சிலபஸோட எந்த லைனுக்கு இந்த நியூஸ் கரெக்டா ஃபிட் ஆகும், இல்ல இதே நியூஸை எப்படி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதணும்னா இந்த நியூஸ் எங்க எக்ஸாம்பிளா காமிக்கலாம், இது எங்க கேஸ் ஸ்டடிஸா காமிக்கலாம், இதுவே எங்க எப்படி கொஸ்டினா கேட்பாங்க யூபிஎஸ்சில, அப்படி எல்லா அனாலிசிஸும் நம்ம கொண்டு போயிடலாம். ஓகே, போக போக உங்களுக்கே தெரிஞ்சு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு யாரும் போய் உட்காராதீங்க. அது நீங்களே கத்துக்கும் போதுதான் அது வரும். ஸ்டார்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர். குறைஞ்சது ஒரு மாசம் கண்டினியூஸா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நியூஸ் பேப்பர்ல வர்ற நியூஸ்ல தெளிவா எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இப்போ நியூஸ் போட்டிருக்கோம், இந்தியா சைனா அக்ரி டு இது ஸ்டாண்ட் ஆஃப். அப்போ இன்னைக்கு நியூஸ் பார்த்துருப்பீங்க, சைனா வந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் அவங்களோட பொசிஷன் வந்து முன்னாடி எடுத்துட்டு போயிட ட்ரூப்ஸ் எல்லாம் பின் வாங்கிட்டாங்க, ஸோ வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து இந்தியா சைனாவுக்கான ஒரு முக்கியமான ஒரு பைலேட்டரல் இஷ்யூ. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஏன்னா இதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது, இது சைனா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இங்க மட்டும்தான் லடாக்ல மட்டும் தான் வித்ட்ரா பண்ணிருக்காங்க, இன்னும் நிறைய இடத்துல வித்ட்ரா பண்ண வேண்டியது. அங்கெல்லாம் வித்ட்ரா பண்ணலாம், அதை பத்தி பேச முடியல, அதை பத்தி இங்க போட்டுருவாங்க. அப்ப என்னென்ன பிளேஸ் எல்லாம் அவங்க வித்ட்ரா பண்ணிருக்காங்க, இங்கெல்லாம் வித்ட்ரா பண்ணல, அப்போ எங்கெல்லாம் மீட்டிங் பார்டர் மீட்டிங் பாயிண்ட் இருக்கு, எங்கெல்லாம் பேச அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ். அவ்வளவுதான். கிளியரா? அப்ப இது ஒரு ஃபாலோ அப் நியூஸ். அப்ப இது இந்த நியூஸ் இன்னைக்கு முடிய போறது கிடையாது, இன்னைக்கு ஆரம்பிச்சதும் கிடையாது. எப்போ நடந்த நியூஸ் டெய்லியும் நியூஸா வந்துட்டே இருந்தது. இன்னைக்கு இந்த நியூஸா வந்திருக்கு, நாளைக்கு திரும்ப நடக்கும். ஃபாலோ. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுக்கும் போதே இதை பொறுத்த வரைக்கும், நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ட்ரை டு மேக் இட் இன் A4 சீட்ஸ். ஓகேவா? A4 சீட்ஸ்ல இப்போ இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு ஒரு A4 சீட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியா நேபாள் ரிலேஷன் அதாவது ஒரு நியூஸ் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரு பேப்பரை போட்டு வச்சுக்கோங்க. அது ஃபாலோ அப் இருக்குது அப்படின்னு, இது கண்டிப்பா ஃபாலோ அப் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குன்னா போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டு வச்சிட்டீங்கன்னா ஃபர்தரா ஒரு தடவை ஈவெண்ட் நடக்க அதுலயே அப்டேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். யூ கேன் சீ ஒரு கண்டினியூஸா நம்மளுக்கு அந்த ஈவெண்ட் ஃபுல்லா கிடைச்சிடும். இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த வே ஃபார்வர்டு ஒரு ஷெடியூலே போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா என்னெல்லாம் நடந்தது நீங்க அப்படியே வச்சிருப்பீங்க. லைனா படிக்க என்ன நடந்துச்சு ஃபுல் டீடைலா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோடு போட்டு நம்ம ஒரு ஒரு ஒன் திரும்ப நியூஸ் பேப்பர் தான் கண்டென்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு, அவ்வளவு. அதை வச்சு நம்ம எப்படி கம்பைல் பண்ணுவீங்க? எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது கம்பைலேஷன் ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? கம்பைலேஷன், அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்ல யூஸ் ஆகும். கம்பைலேஷன் இந்தியா சைனா உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம ஐடியா கொடுக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம ஒரு சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்தியாவோட ஸ்டெப்ஸ் என்னென்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இதெல்லாம் கம்பேர் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நாம ஒரு சஜஷன் கொடுக்குறதுக்கும் இந்தியாவோட ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்றதுக்கும் ஒரு ஓகே என்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கிற மட்டும் நான் வேலை பார்க்கும்போது என்னெல்லாம் நியூஸ் இருக்கோ அதை மட்டும் சும்மா அவ்வளோ கிராஸ் இதெல்லாம் தேவையில்லை, இது தேவையில்லை. தமிழ்நாடு 10th எக்ஸாம் வந்து அப்படிங்கிற முக்கியமான நியூஸ் ஆஸ்பெக்ட் வேணுமா அப்படின்னா அது தேவையில்லை. அடுத்தது இப்போ இப்போ தமிழ்நாடு வந்து COVID-19 500 பேர் புதுசாக பண்ணியிருக்காங்க, அது நமக்கு தேவையா? அது தேவையில்லை. அது வந்து கவர்மெண்டோடைய ஸ்டெப்ஸ்ல அது வரும். அது வந்து டிஎன்பிஎஸ் படிக்கிற பசங்க தான் யூஸ் ஆகும், மீன்ஸ் படிக்கிறாங்க, யூபிஎஸ் பசங்க தேவை. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு, சோசியல் வேக்சின் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. அப்படின்னு சோசியல் டிஸ்டன்சிங் அவங்களே டெஃபினேஷன் பாருங்க. ஒரு சில இடத்துல ஒரு ஒரு பேர் கொடுத்துட்டு அதுக்கு டெஃபினேஷன் உள்ளே கொடுத்துருக்காங்களா? சோசியல் வேக்சின் தி ஸ்ட்ரிக்ட் அட்ஹரன்ஸ் டு தி பிசிக்கல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் ஹைஜீன் அண்ட் யூசிங் மாஸ்க், ஃபேஸ் கவர்ஸ் இதுதான் சோசியல் வேக்சின் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அப்போ சோசியல் வேக்சின்ங்கிற ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. இது நம்ம நோட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது ட்விட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிளீட்ஸ் டு இந்தியா. அப்போ இந்தியாவுக்கு ஃபிளீட்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. அதாவது ஒரு இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா இது வந்து நம்முடைய சொசைட்டிலேயோ இல்லைன்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கொண்டு வரலாம். அடுத்தது இப்போ இங்க அடுத்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க, நேபாளுக்கும் இந்தியாவுக்குள்ள பார்டர் இஷ்யூ இப்போ ரீசெண்டா வந்து அந்த இஷ்யூல அவங்க போட்ட அந்த நியூ மேப்பை அவங்க இங்க லோயர் ஹவுஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்தியா போட ரோட வந்து அதை அவங்க அப்போ இந்தியா ரோடு போட்டுக்கூடாது, அப்போஸ் பண்றாங்க. ஓகேவா? அதாவது இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும்,
இந்த இடத்துல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்தியா ஹஸ் அண்டர்மைன்டு தி நேபாள் சாவரிட்டி பை பில்டிங் லிப்லே லிங்க் ரோட் டு திஸ் ஏரியா. அதாவது இந்த ஏரியாவில் நம்ம அந்த லிப்லே லிங்க்குக்கு நம்ம ரோடு போட்டோம் இல்லையா, லிங்க் ரோடு போட்டோம் இல்லையா, இந்த லிங்க் ரோடை போட்டது நம்ம அவங்களுடைய சாவரிட்டியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ இமேஜின் பண்ணி பார்க்கலாம், இந்தியாவுக்கு நேபாளுக்கு இது கிடையாது, நம்ம ஆக்சுவலாக பவுண்டரியே கிடையாது, நம்ம வந்து லாக் பண்ணவே இல்லை, ஃப்ரீயா விட்டுருக்கோம், ஃப்ரீ பவுண்டரி அப்படிங்கிற இடத்துல ப்ராப்ளம். அப்போ இது ரிலேஷன்ஷிப்போட ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்தராக நியூஸ் வரும்போது அப்டேட் பண்ணி ரெண்டுக்கும் கிளாஸ் புது ரூல்ஸ் உள்ள வந்துருக்கு. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்ணா பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே, இதனால கேம் என்ன சேஞ்ச் எல்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க. போக போக நிறைய பிளேயர்ஸ் வந்து பேசுவாங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும், நியூஸ் எல்லாம் வரும், அதை நாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் கிரிக்கெட் ஃபார் கிரிக்கெட் ஆஸ் அ ஹாபி இன் யுவர் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ. ஓகே, அடுத்தது இங்க நியூஸ் சிறுசாக தான் இருக்கும், ஆனால் இந்த நியூஸ் சின்ன நியூஸுக்கு ஒரு பெரிய ஃபாலோ அப் பின்னாடியே வருது. என்னன்னா, அதாவது ஒரு ரேஷியல் இஷ்யூ கிரியேட் ஆயிருக்கு. அந்த ரேஷியல் இஷ்யூ இசாந்த் சர்மா, அதாவது இசாந்த் சர்மாவுக்கும் டேரன் சாமி கேட்டல ஒரு ரேஷியல் இஷ்யூ இருக்கும். அதாவது டேரன் சாமி வந்து இசாந்த் சர்மா அவனுடைய ரேசில் நேம் வச்சு கிண்டல் பண்ணதா ஒரு நியூஸ். அதுக்கு சாரி கேட்க சொல்லி இப்போ ட்வீட் பண்ணியிருக்காரு. 2004 நடந்த நியூஸ்க்கு அதுக்கான ஃபாலோ அப் இங்க இருக்கு பாருங்க. இட்ஸ் டைம் வி லுக் ரேசிசம் சீரியஸ்லி ஆன் அவுட் ஆஃப் தி ஃபீல்ட். அதாவது கிரிக்கெட்ல ரேசிசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரேசிசம் இருக்கக்கூடாது சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டும் 22 இயர்ஸ் பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இதான் ஹிஸ்டாரிக்கல் நியூஸ். ஓகே, இப்போ அது ஒரு சின்ன நியூஸ் தான். ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஆனா அவர் 2 பேருமே வேர்ல்டு பாப்புலரான ஆளு அப்படிங்கிறாரு. அது ரேசிசம் அப்படிங்கிறது இப்போ ஒரு கொஸ்டினா வந்து நிக்குது. எந்த டைம்ல இப்போ யூஎஸ்எல் ஆல்ரெடி ஒரு ஒரு பிளாக் பர்சனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது இந்த இஷ்யூ வருது. ஓகே, இந்த நியூஸ்ல நம்ம பெருசு ஒன்றும் பார்க்க வேண்டாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா தேர் இஸ் சப்டைட்டில் இஸ் கால்ட் நோ கிராசிங் தி லைன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. எவ்வளவு கூட்டா இருக்கு பாருங்க இந்த சப்டைட்டில். இந்த மாதிரி சப்டைட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்டைட்டில் தான் உங்களுக்கு எஸ்ஏக்கு யூஸ் ஆகும், எத்திக்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, இதுதான் கிரியேட்டிவ் சப்டைட்டில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரேசிசம் இஷ்யூஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த இந்த இஷ்யூ, இப்போ டேரன் சமி கேட்டார்ல இந்த இஷ்யூ, இதெல்லாம் எடுத்து வச்சோம்னா எத்திக்ஸ்ல நீங்க அதுவே கேசரியா வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க அது எக்ஸாம்பிளா கோட் பண்ணலாம். இல்ல சொசைட்டியில சோசியல் டிஸ்கிரிமினேஷன்ல ஒரு எக்ஸாம்பிளா கோட் பண்ணலாம். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். நம்ம சாதாரணமா எல்லாமே நம்ம ரேசிசமுக்கு வேர்ல்ட் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு ஹிஸ்டோரிக்கல் நியூஸ் தான் சொல்லிட்டு போவாங்க. ஹிஸ்டோரிக்கல் நியூஸ் சொல்ற விடாம இந்த மாதிரியான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கோட் பண்ணோம்னா அதனோட வேல்யூவே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்கிறது ஒரு விஷயம், அதுக்காக நீ எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பீங்க இந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு. 3வது விஷயம், இது எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு ஞாபகம் வந்து அதை நீங்க கரெக்டான இடத்துல பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. சி சச் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்போ ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம் விடவும் அந்த விஷயத்த நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு நம்ம பொட்டன்ஷியல். கிளியரா? நிறைய பேர் உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதுல அன்னைக்கு கேள்வியான பதில் சொல்லுவாங்க. ஆனா அந்த நோட்லயே இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன். ஆனா எக்ஸாம்ல எங்க யூஸ் பண்றோம் அவங்களுக்கு தெரிஞ்சது. இத வந்து என்ன சொல்றது, ப்ராப்பர் அனாலிசிஸ் இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எடுக்கிற நோட்ஸ். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்னா அந்த விஷயத்தை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அப்பவே மைண்ட்ல ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். இதுதான் மற்றவங்களுக்கு நம்மளுக்குள்ள டிஃபரன்ஸ். ஹவு டு இன்க்ரீஸ் அவர் ஸ்கோர் அப்படிங்கிறது இப்படிதாங்க. ரேசிசம்க்கு 1008 எக்ஸாம்பிள்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. ஆனா எந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுதுறோம், எல்லாருமே எழுதுவாங்க ரேசிசம் எக்ஸாம். எந்த மாதிரி எக்ஸாம்பிள் எழுதுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளுக்கு 1/2 மார்க் வருமா, 1 மார்க் வருமா, 1/4 மார்க் வருமா முடியும். கிளியரா? ரைட். அடுத்தது இப்போ வந்து அதானி குரூப் என்ன பண்றாங்கன்னா கிரீன் எனர்ஜி, அதாவது சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு நோட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 8 ஜிகாவாட் சோலார் பவர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க எப்படிங்கிறத பத்தி எதுவுமே சொல்லல. அப்படி பண்ணாலும் அதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரினியூபிள் கம்பெனியா இருக்க போதும் 2025ல. ஆனா இதுக்கான ஃபர்தர் நோட் இப்பெல்லாம் வரப்போகுது. அதனால என்ன பண்ணுவோம், வி நீட் டு ஃபாலோ இந்த பர்டிகுலர் நியூஸை எழுதி வச்சுட்டு இது ஃபாலோ பண்ண ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி வைங்க. இதுக்கப்புறம் இதுக்கு அதானி குரூப் என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி இங்க ஜாகிரபிகல் ஃபேக்டர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ண வேண்டியது வரும். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளவு பெரிய நியூஸ் இல்லை. அடுத்த நியூஸ் இருக்கு. கவர்மெண்ட் ரிவ்யூ பிரைவேட் பேங்க்ஸ் டேக்கிங் பார்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ ரிலேட்டட். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்எஸ்எம்இஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்றாங்க, நிறைய லோன் தர்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் இந்தியா வந்து 23% லோன் கொடுத்துட்டு இருக்காங்க.
இந்த கோவிட் டைம்ல நிறைய இம்பாக்ட் ஆனிச்சு அவங்களால சரி பண்றதுக்காக. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன கேக்குதுன்னா, பிரைவேட் பேங்க்கு லோன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரைவேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா 13% யார் குடுக்குறாங்கன்னா, HDFC தான் வந்து 30% லோன புரொவைட் பண்ணியிருக்காங்க MSMEக்கு. இப்போ மொத்த பிரைவேட் செக்டார்ஸும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணா MSME டெவலப்மெண்ட் வரும் அப்படிங்கிறது நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய ரிக்வெஸ்ட். அதனால அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி இதுல MSME டெவலப்மென்ட்க்கு இப்போ இப்போ பிரைவேட் பேங்க்ஸ் வந்தா அவங்க என்ன மாதிரியான சீக்வென்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்படி வரும்போது RBI அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் குடுக்க போறாங்க. RBI ரெப்போ ரேட் இப்போ குறைச்சிருக்காங்க. இந்த எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஓகே. அப்போ அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் நியூஸ் எல்லாம் இதுல நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது வேற என்ன? இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் 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 வந்து சின்ன சின்ன நியூஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கான நியூஸ் மட்டும் தான் அதெல்லாம். இங்க பாருங்க. கேன் காஃபி ஒர்க்கர்ஸ் டெப்ளாய் MGNREGA ஒர்க்கர்ஸ் இதுல பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி. இது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இதுல அக்ரிகல்ச்சருக்காக இந்த ஒர்க்கர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதாவது ரூரல் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கர்ஸை அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸே இருக்கு. ஆனா, இப்ப நெறைய பேர் இந்த கோவிட்-19 நெறைய பேர் வெளியூர் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டதுனால, அக்ரிகல்ச்சருக்கு ஆளுங்களே இல்ல. ஸோ வி கேன் யுட்டிலைஸ் தீஸ் ஒர்க்கர்ஸ் இன் பர்ட்டிகுலர்லி காஃபி எஸ்டேட். ஏன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு காஃபில 70% ஆஃப் டோட்டல் காஸ்ட் வந்து லேபருக்கு தான் போகுது. அதனால நம்ம அவங்களே யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படின்னு இப்ப அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான இப்ப யூஸ் பண்ணலாமா? பண்ண முடியாதா? அப்படிங்கிறத கொஸ்டின். யூஸ் பண்ணணும்னா காஃபி ப்ரைஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணலாம். இந்த ரீசென்ட் டைம்ல இருக்கிற அ ப்ராப்ளத்த நம்ம லேபர் ஷார்டேஜஸையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படிங்கிறத அடுத்து ஃபாலோ பண்ணாம நம்ம என்ன சொல்ல போறாங்க. இதுல இது எப்படி வரும்னா, எம்ஆர்ஜி ஆக்ட்ல நம்ம அக்ரிகல்ச்சர் லேபர் அக்ரிகல்ச்சருக்கு லேபரே கிடைக்கல. எல்லாரும் இங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சு. இதோட மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரூரல் வேலை திட்டத்துக்கு போறாங்க. ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம். இப்போ அக்ரிகல்ச்சர் லேப் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம். அதனால யாரும் இங்க வர மாட்டேங்கிறாங்க. அக்ரிகல்ச்சருக்கு மேனுவலா ஆள் ஆளுங்களே கிடைக்கல அப்படிங்கிற மிகப்பெரிய இஷ்யூ இருக்கும்போது, இப்ப இந்த மாதிரி ஒரு டாக் வந்திருக்கு. அப்ப இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணா, நம்மளுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஆக்ட்ட பத்தின ஒரு கொஸ்டின் வரும்போதோ, இல்ல இந்த பர்ட்டிகுலர் ஆக்ட்ட பத்தின ஆக்ட்ட நாம வந்து கவர்ன்மென்ட் பிளான் எழுதும்போதோ, இல்லன்னா எம்ப்ளாய்மென்ட்ட பத்தி எழுதும்போதோ நம்ம நோட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே. கிளியரா? ஓகே. அடுத்த பேஜ் போலாம். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா, இஸ் அ வேர்ல்டு நியூஸ். ஓகே. இதான் வேர்ல்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்க இடம். இப்போ மாஸ்கோ லாக்டவுன ரெஸ்ட்ரிக்ஷன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போகணும். இதெல்லாம் ஃபாலோ அப் நியூஸ் தான். இது ரொம்ப பெருசு இல்ல. கவர்மெண்ட் அங்க என்ன லாக் அப் பண்றாங்க, நாம என்ன லாக்டவுன் பண்றோம், நாம என்ன ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அவங்க என்ன ஈஸி பண்றாங்க, நம்ம என்ன ஈஸி பண்றோம். 2க்கும் ஒரு கம்பேரிசன் பார்த்து வச்சுட்டே போவோம். ஏன் சொல்றோம்னா, இந்தியாவுல எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அப்ப இந்தியாவுல ரெடியூஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மாஸ்கோல, யுஎஸ்ல, ரஷ்யால என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அது ரெடியூஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. 2க்குள்ள ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் நான் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதுவே ஒரு கொஸ்டினா கூட வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது. இப்போ டெமோக்ரட்ஸ் அன்வெயில் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆஃப்டர் தி பிளஸ். இப்போ யுஎஸ்ல ஒரு ஒரு பிளாக் பர்சன் இறந்து போயிட்ட போலீஸோடைய அட்டாக்ல பிளாக் மேன் ஒருத்தர் இறந்து போயிட்டதுனால ஒரு ரேசிசம் இஷ்யூ வந்துச்சு. இப்போ அந்த இஷ்யூவுக்கு அப்புறம் போலீஸுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய கண்ட்ரோல் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரீடம் குறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இப்போ இந்த நியூஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இதையே உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியா எத்திக்ஸ்லயோ ரேசிசம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் சொசைட்டிலயோ நம்மளுக்கு வரலாம். ஓகே. இதை நியூஸை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அப்போ எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க அப்படிங்கிறத படிங்க. இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி நியூஸ் கொண்டு வந்து பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அது அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவு விஷயம் என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வருது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு அது சொசைட்டில என்ன மாதிரி சேஞ்ச் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்தது, நார்த் கொரியா கட் ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன் வித் சவுத். சவுத் கொரியா ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நார்த் கொரியாவில் உட கேட் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சவுத் கொரியாவுக்கு எந்த லேண்ட் கனெக்ஷனுமே கிடையாது. ஒரு ஐலாண்டு மாதிரி மாறி போயிடும். ஓகே. அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிற ஜாகிரபிக்கல் லொகேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ அதுக்கு அடுத்தது நார்த் கொரியா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சவுத் கொரியாவுடைய அனௌன்ஸ்மெண்ட் என்னவா இருக்கும், அவங்க ரியாக்ஷன் என்ன, அடுத்தது பக்கத்தில் இருக்கிற சைனாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், யூஎஸ் ரியாக்ஷன் என்னவா இருக்கும், ரஷ்யா சுத்தி இருக்கணும் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அடுத்து இங்க எழுதி வைக்கணும் நீங்க, நார்த் கொரியா வெர்சஸ் சவுத் கொரியா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற போட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை போட்டு இது மாதிரி எழுதி ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டு எழுதி வச்சிருந்தீங்கனாலும் ஓகே, இல்லைன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டே போனாலும்
ஓகே தான். அது கூட என்னன்னா மத்த கண்ட்ரீஸ் ஏதாவது எடுத்துட்டோம்னா பாக்ஸ்ல போட்டே வரணும். யுஎஸ் அது இந்த நார்த் கொரியா, சவுத் கொரியா இஷ்யூ பத்தி யுஎஸ் ஏதாவது சொல்லுச்சுன்னா பாக்ஸ் போட்டு யுஎஸ் எழுதி வைக்கணும். பாக்ஸ் போட்டு ரஷ்யன் எழுதி வைக்கணும். அப்படி எழுதி வச்சுட்டே போகணும். அப்பதான் அதே பேஜ்ல வந்து நீங்க பாட்டு யுஎஸ் சொன்னது யுஎஸ் பேஜ்லயும் ரஷ்யா பேஜ் எழுதி வச்சீங்கன்னா இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்ல அது லிங்க் ஆகாது. எல்லாத்தையும் ஒரே பேஜ்ல தனித்தனியா பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுட்டே போகிறது. அடுத்தது இப்போ யுஎஸ்ல அந்த ஒரு ரேசியல் இஷ்யூ அந்த மாதிரியே இங்க வந்திருக்கு. இங்க யூகேலையும் வருது. யூகேல ஒரு சிலைய எடுத்துட்டாங்க. அந்த சிலை எடுத்ததுக்கு ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு. அங்கேயும் அந்த ரேஸ் இஷ்யூ தான் வருது. அப்போ இந்த மாதிரி ரேஸ் இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு என்ன ரீசன்? அப்போ கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்காங்க அப்படிங்கிறதும் என்னது ஒரு எத்திக்ஸ் பேஸ்டு கொஸ்டின். ஓகே, கண்டிப்பா கேஸ் ஸ்டடியா கொஸ்டினா வரலாம், இல்லைன்னா சுச்சுவேஷன் அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இந்த எத்திக்கல் கொஸ்டினாவே அது ரேசியல் பேஸ்டா வரலாம். ஏன்னா ரேசிசம் அப்படிங்கறத ஒரு சொசைட்டி பேஸ்ட் கொஸ்டினா வரலாம். ஓகே, இந்த நியூஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே ஃபாலோ பண்ணிட்டே போங்க. அடுத்தது ஹாங்காங் கேனாட் அஃபோர்ட் ஃபர்தர் நியூஸ் சேஸ் சில்ட்ரன். அப்போ வந்து இப்போ ஹாங்காங் அதாவது இவங்கெல்லாம் யாரு இப்போ ஒரு வருஷம் முன்னாடி ஒரு நியூஸ் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அதாவது நியூஸ் இருக்கு பாருங்க. அதாவது என்ன பண்ணாங்கன்னா சைனா கவர்மெண்ட் would have allowed people to be extradited to mainland China where the votes were controlled by the Communist Party were tried. Okay. அதாவது இங்க ஹாங்காங்ல இருந்து 1 மில்லியன் பீப்புளை சைனாவுக்கு கொண்டு போக சொல்லி ஒரு 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 இஷ்யூ வந்துச்சு. அந்த இஷ்யூ அப்போஸ் பண்ணி நிறைய பேர் அங்க முதல்ல மில்லியன் பீப்புள் என்ன பண்ணாங்க, அங்க நிறைய அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போஸ் பண்ணி ஒரு ஒரு போராட்டம் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு? போன வருஷம் கரெக்டா அந்த போன வருஷம் அந்த போராட்டம் நடந்ததுக்கான ஆனிவர்சரி நடந்துட்டு இருக்கும் போதுதான் சைனா நம்ம ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க ஹாங்காங்கோடைய என்னது அட்டானமியை நாங்க ரூப் பண்ணிட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அப்போ ஹாங்காவுக்கும் சைனாவுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பைலேட்டரல் இஷ்யூ. அதை நாம என்ன பண்ணோம், நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது யூஎஸ் எலெக்ஷன் அப்படின்னு பெருசா நம்ம ட்ரம்போட சப்போர்ட் எரோடிங் சோசியல் இப்போ நீங்க நியூஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கீங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போல இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இன் இந்த மாதிரி நியூஸ் அப்படின்னா யூ கேன் ரீட் இட். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லாம் முக்கியம் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எலெக்ஷன் நடக்கும்போது தான் நடக்கிற விஷயங்கள் தான் முக்கியமான. அடுத்தது பேஜ் நம்பர் 11. பேஜ் நம்பர் 11ல கொஞ்சம் முக்கியமான நியூஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல ஒரு ஆயில் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஜாகிரபிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கு. ஸோ ஆயில் இண்டியா லிமிடெடோடைய ஆயில் விலை எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஓகே, அப்படிங்கிறத நோட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற நேஷனல் பார்க். ஓகே, திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவில் ஃபயர் ஆயிருக்கு. ஓகே, அவ்வளவுதான். ஸோ அப்போ நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஆயில் வெல் அப்படிங்கிறது ஓகேவா? ஸோ கேஸ் நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற அதாவது இப்போ நார்த் ஈஸ்ட்ல இருந்து இருக்கிற ஆயில் வெல் எந்தெந்த ஏரியாலாம் இருக்கு அண்டு கேஸ். ஓகே, ஸோ கேஸ் பைப்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்தது நார்த் ஈஸ்ட் மட்டும் இல்லாம இந்தியாவில் வேற எங்கெல்லாம் ஆயில் இருக்கு, இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் டிசாஸ்டர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். பெரிய டிசாஸ்டர்ல இருந்தாலும் இந்த டிசாஸ்டர் வி ஷுட் நோட் இட் டவுன். ஏன்னா இது வந்து என்வாயன்மெண்டலிஸ்ட் கொஞ்சம் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போதான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்த கேஸ் அடுத்தது நடக்கும்போது என்னெல்லாம் தீர்ப்பு வருது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் ஃபாலோ ஆன் தி பர்டிகுலர் நியூஸ். அடுத்து இன்னொரு நியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 27 பெஸ்டிசைடை பேன் பண்றதுக்காக ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? கோர்ட்ல. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ இந்த 27 பெஸ்டிசைட் இருக்குல்ல, இதுல ஒரு சில பெஸ்டிசைட் எடுத்து தான் இப்போ இருக்கிற அந்த லோக்கஸ் இஷ்யூக்கு கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கும்போது அந்த பெஸ்டிசைடை பேன் பண்ணாதீங்க, பேன் பண்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி
ஸ்டே கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் நியூஸ் இப்போ இங்க எப்படி கொஸ்டினா மாறும் அப்படின்னா, இப்போ பெஸ்ட் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் வருது, இண்டஸ்ட்ரி. ஓகே, இப்போ வந்து அந்த பர்டிகுலர் நியூஸ் இருக்கு. அதாவது நீங்க பெஸ்டிசைடை யூஸ் பண்ணா என்வரான்மெண்டல் இஷ்யூ வருது, அதனால பேன் பண்ணியாச்சு. ஆனா அந்த பெஸ்டிசைடை யூஸ் பண்ணாம லோக்கஸை கொல்ல முடியாது. இப்போ நீங்க பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அது ஒரு எத்திக்கல் கொஸ்டின். கரெக்டா? எத்திக்ஸ் கொஸ்டின் வருது. அடுத்தது அந்த மாதிரி பெஸ்டிசைட் யூஸ் பண்ணா வரக்கூடிய என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு? அப்போ இண்டஸ்ட்ரி வெர்சஸ் எத்திக்ஸ் வெர்சஸ் என்வரான்மெண்ட் தெரியுதா? ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. ஆனா நியூஸ் சிறுசா தான் இருக்கு. ஆனா பொட்டன்ஷியல் ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். கிளியரா? இந்த மாதிரி கொஞ்சம் மூலமுடுக்கெல்லாம் கொஞ்சம் தேர்னாலும் நல்ல நியூஸ் கிடைக்கும். ரொம்ப பெரிய நியூஸா இருக்கும், அதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா சின்ன நியூஸா இருக்கும், அதுல இந்த மாதிரி பொட்டன்ஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் 8. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல் நியூஸஸ் தான். ஆனா ஸ்டேட் லெவல் நியூஸ் பட் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேஜோட கண்டினியூஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜோட கண்டினியூஷன் இங்க இருக்கு. ஓகே, அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கர்நாடகா மெம்பர்ஸ் லோக்கல் கேஸ் ரைஸ், அதாவது கர்நாடகாவில் கோவிட் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறது, இதெல்லாம் நீங்க வேகமாக ரீட் பண்ணி ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டே போங்க. அடுத்தது சுப்ரீம் என்ன சொல்லியிருக்கோம்னா, மைக்ரேன்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதாவது ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, கோவிட்-19க்காக வெளியூர் வந்திருக்காங்க, அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆல்ரெடி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தே ஆர் டு கன்சிடர் as த ஹியூமன். அவங்கள ஹியூமன் பேஸ்ல ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இது ஒரு எத்திக்ஸ் பேஸ்டு ஒரு கேஸ். அதுவும் நம்ம எத்திக்ஸ் நோட் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது ஜெகன்மோகன் ரெட்டி சீஃப் மினிஸ்டர், ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, டைம் பவுண்ட் யூஸ் ஆஃப் ஸ்கீம் கார்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது ஒவ்வொருக்கும் ஒரு கார்டு இருக்கும். அந்த ஸ்கீம் கார்டு என்ன இருக்குன்னா, என்னென்ன டைம்ல என்னென்ன பர்டிகுலர் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கும் டைம் பவுண்ட் கொடுத்துருக்காரு. ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவர்னன்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ கவர்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல இதை நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அடுத்தது இங்க ஒரு சின்ன நியூஸ் இருக்கு பாருங்க. ஹாமன் ஹைகோர்ட் அலவுஸ் பஸ் ஆபரேட்டர்ஸ் டு கலெக்ட் இன்க்ரீஸ்டு ஃபேர். அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கேரளா ஹைகோர்ட் டியூஸ்டே ஸ்டே கவர்மெண்ட் order annulling an earlier order that allowed the bus operators to collect increased fare to cover all the losses. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் வந்து, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரொம்ப நாளா பஸ் ஓடல. அது மட்டும் இல்லாம இப்போ கம்மியான பேசஞ்சர் தான் பஸ்ல ஓடுது. அதனால ரொம்ப நட்டமாகுது. ஸோ வி ஆர் இன்க்ரீசிங் தி பஸ் ஃபேர் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுச்சு. அந்த கவர்மெண்ட் சொன்னதுக்கு ஸ்டே வாங்கியிருந்தாங்க. இப்போ ஸ்டேவை ரினியூ பண்ணிட்டாங்க. என்னாச்சு, ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதை நான் ஒரு கேசடியா சொன்னேன். இப்போ கவர்மெண்ட் வந்து பப்ளிக்காக தான் ரன் ஆகுது. அப்படிங்கும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம்ல எங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது சரியா தப்பா அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே, இது ஒரு எத்திக்ஸ் பேஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஆஸ் த டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் நீங்க என்ன பண்ணுவீங்க? பப்ளிக் சஃபராலும் பரவாயில்ல, ப்ராஃபிட் ரெவென்யூ தான் அதிகம் சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா? இல்ல ப்ராஃபிட் கம்மியாலாம் பரவாயில்ல, பப்ளிக் சஃபர் ஆகக்கூடாதுன்னு ரேட் நார்மல் ரேட்லயே அலோவ் பண்ணுவீங்களா? அப்படிங்கறது ஒரு கொஸ்டினா கேட்டா என்ன பண்ணுவீங்க? இது ஒரு எத்திக்கல் பேஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ எத்திக்ஸ் இன் கவர்னன்ஸ், இது நோட் பண்ணி இது கேஸ்லயே நீங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஸ்டின்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் டெம்பிள் ஓப்பனிங், ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் பத்தினதெல்லாம் சின்ன சின்ன நியூஸ். இதெல்லாம் அந்தந்த ஸ்டேட்ல முக்கியம், ஆனா நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அடுத்தது கோவிட்னால வந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன, அந்த நியூஸ். அடுத்தது டெமோக்ரஸி. ஓகேவா? Democracy will be in danger if leaders are elected through democracy. Choose it's like a Dominic. அதாவது டொமினிக்ல நடந்த அதாவது டெமோக்ரஸியில என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும், அதாவது
இப்போ நடக்கிற அந்த தாம்சன் கால்வெல் இஷ்யூல இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அவருடைய இங்க இருக்கு பாருங்க, அதாவது ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறாங்க, அந்த ரூல்ஸை யார் பிரேக் பண்றா அப்படின்னா அவருடைய சீஃப் அட்வைசரு. ஓகே, அவரே பிரேக் பண்றாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் டு கோ எனி லென்த், அதாவது என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஜான்சன் வில் கோ டு எனி லென்த் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் பவர்ஃபுல் சீஃப் அட்வைசர் டொமினிக். அதாவது இவர் அட்வைசரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல வந்திருக்கு. ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கோவிட்-19 பீரியட்ல யாரும் வெளியே போகக்கூடாது, ஒரு வண்டி எடுத்துட்டு லண்டன்ல இருந்து அவர் சொந்த ஊருக்கு அவரா போயிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் இப்படி அவருக்கு ஒரு பியூரோக்ராட்டை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு லீடர் பிரேக் பண்ணலாம் அப்படிங்கறத கொஸ்டின் ஆகும்போது அதை காப்பாத்துறதுக்காக பிரைம் மினிஸ்டர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இது டெமோக்ரஸியில இது இப்படி எல்லாம் முடியும் அப்படிங்கறத கொஸ்டின். ஓகே, அப்போ நீங்க இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஜென்ரலா டெமோக்ரஸி அப்படிங்கிற எஸ்ஏ வரும் இல்லையா, எஸ்ஏ எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இது யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து இங்க காஸ்மோலாக் ரீஜன்ல அதே இஷ்யூடைய செக்யூரிட்டியோட இஷ்யூ தான் போட்டிருக்கு. அது இன்டர்நேஷனல் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டர் பேஜ். ஓகே, நம்ம எடிட்டோரியல் காலம் வந்துட்டு எடிட்டோரியல் காலத்துல பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்டோட ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, எதுக்காக கோயில் ஓபன் பண்றாங்க, டெம்பிள்ஸ் ஓபன் பண்றாங்க, கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்கு. அப்போ கவர்மெண்ட் வந்து கோவிட்-19 பீரியட்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் பத்தி எவாலுவேட் பண்ண சொல்லும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரேசிசம் முன்னாடி படிச்சோம் இல்லையா, அந்த ரேசிசம்கான ஒரு ஆர்டிக்கல் நீங்க படிச்சு பாருங்க. அடுத்தது ரேசிசம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பீயிங் த வோக்கல் அந்த ரைட் லோக்கல், அதாவது இப்போ கம்யூனிட்டி ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருக்கு. கம்யூனிட்டி ரெசிலியன்ஸ்னா அங்க லோக்கல் இருக்கிற பப்ளிக் என்ன லோக்கல் இருக்கிற ப்ராடக்டை யூஸ் பண்ணி அவங்க முடிவு பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னால எப்படி அவங்களுடைய எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு ஆர்டிகல் தான் அது. கம்யூனிட்டி ரெசிலியன்ஸ் பத்தின ஒரு விஷயம். இந்த மாதிரி நியூஸை படிக்கும்போது ஒரு கோஹரண்டா ஒரு டாபிக் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தெரியும். கம்யூனிட்டி ரெசிலியன்ஸ்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். எஸ்சி எழுதும் போதும் எத்திக்ஸ் கேஸ் எழுதும்போது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது லெட்டர் டு எடிட்டர் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு பாருங்க. இதை நீங்க ஜாலியா படிங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஐடியா பத்தி எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதும் போது இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இதுல அவங்க ஒவ்வொன்றா திங்க் பண்ணி எழுதுறது, அதாவது நம்மளுக்காக அவங்க திங்க் பண்ணி எழுதான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம கவர்மெண்டோடைய பிளான்ஸை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் இல்லை சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு ஐடியா நம்மளுக்கு புதுசாக கிரியேட் பண்றதுக்கும் நிறைய ஓப்பனிங்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த லெட்டர் டு எடிட்டர். எல்லாமே இல்லை, ஒரு சில இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப நல்லாவே எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய ஓன் பாயிண்ட்ஸா நம்ம எக்ஸாம்ல எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் நியூஸ் பேப்பர். இதுக்கப்புறம் வர்ற இந்த ஏரியாலாம் இந்த பேஜ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பேஜ். இந்த படிக்கிற அளவுக்கு ஒரு டைம் இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பா இந்த நம்ம லோக்கல் நியூஸ் எல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, இதுதான் நியூஸ் பேப்பரை ரீட் பண்றது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஐடியா. நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நோட்டுக்கு பதிலாக பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியா போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் புதுசாக ஆரம்பிக்கும். ஒரு டாபிக் ஒரு சில 4-5 டாபிக் வந்து ஃபாலோ அப்பா இருக்கும். ஃபாலோ அப் ஆனதுக்கு அப்படியே அதே பேஜ் எழுதி போங்க. புதுசாக ஒரு டாபிக் புதுசாக போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிலேட் பண்ணி எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மேப் ரீடிங் குள்ள போறோம். மேப் ரீடிங் எப்படி பண்றது? இப்போ நான் நார்த் அமெரிக்கா மேப் போட்டிருக்கேன். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் மேப் ஒரு பிசிக்கல் மேப் வச்சிருக்கேன். அதை வச்சு நான் சொல்றேன் ஹவு டு ரீட் தி மேப்ஸ். நார்மலா அட்லஸ் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு நியூ பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டிக்ஷனரி மாதிரி பேக்ஸ்ல இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இண்டெக்ஸ்ல அல்பபெட்டிக் ஆர்டர்ல எல்லா நேமும் இருக்கும். அந்த நேம் செக் பண்ணி அந்த பேஜ் நம்பர் வந்து நம்ம அந்த கொடுத்துக்கிற லேட் லாங் லொகேஷன்ல பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே லேட்டிடியூடும் லாங்கிடியூட் லொகேஷன்ல
இருக்கும். ஓகே, லேட்லாம் கரெக்டா இப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல இங்க இது லாங்கிடியூட். ஸோ வெர்டிகலா அப்படி பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல இந்த பிளேஸ் இருக்கும், கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ராக்சிமேட்டா தான் இருக்கும். ஓகே, அப்போ ஹரிசாண்டல் லைன்ஸ்லாம் வந்து லேட்டிடியூட்னு சொல்லுவோம், வெர்டிகல் லைன்ஸ்லாம் வந்து லாங்கிடியூட் சொல்லுவோம். அப்படிதான் கொடுத்துருப்பாங்க அட்லஸ்ல. ஸோ பேக் சைடு அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், லேட் லாங் வந்து கண்டுபிடிச்சோம் டிகிரிஸ்ல. ரைட், இது போதும் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த அளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பேசிக்கா இருக்கு. அது கூட தெரியாம இருக்க மாட்டேங்க. சப்போஸ் தெரியாம இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நியூஸ் படிக்கிறீங்க, அந்த நியூஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளேஸ்ல தான் நடந்திருக்கும். கரெக்டா? ஏதாவது ஒரு பிளேஸ்ல நடந்திருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லஸ் எடுத்து அந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்ணுல பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, திஸ் இஸ் த பிளேஸ் அப்படின்னு நீங்க கண்ணுல பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பிலடெல்ஃபியால ஒரு நியூஸ் நடக்குது அப்படின்னா, ஸோ பிலடெல்ஃபி இங்க தான் இருக்கான்னு அட்லஸ் எடுத்து பார்த்துட்டு, ஸோ வி ஹேவ் டு மேக் இட் அ ரவுண்ட். நடந்தது, பிலடெல்ஃபியா நடந்திருக்கு. அப்படியே முதல்ல மார்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்லஸ்ல எங்க நியூஸ் நடக்குதுன்னு பாருங்க. ஒண்ணு வந்து நியூஸ் நடந்த இடமா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள நியூஸ் படிக்கும்போது அதுக்குள்ள நிறைய பிளேசஸ் எல்லாம் வரும். அப்போ அதையும் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த நியூஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிளேஸையும் எடுத்து அட்லஸ்ல ரவுண்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஜியோகிராபிக்கல் பேஸ் பண்ணி ஒரு நியூஸை மைண்ட்ல நிறுத்துறது ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்பேஷியல் ரிமெம்பரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்பேஸ் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னா பிலடெல்ஃபியா இருக்கு, இப்போ இங்க ஒரு நியூஸ் படிக்கிறீங்க. அடுத்து சப்போஸ் இங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கு, இங்க ஒரு நியூஸ் படிக்கிறீங்க, நோட் பண்றீங்க. அடுத்து இங்க வரீங்க, ஆங்கரேஜ் இருக்கு, ஆங்கரேஜ் ஒரு நியூஸ் படிக்கிறீங்க. சரி, 3 நியூஸ் படிக்கிறீங்க. 3 நியூஸ் லிஸ்ட் போட்டு படிக்கிறதுக்கும் இங்க பிலடெல்ஃபியா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க படிக்கும்போது இது நார்த் அமெரிக்கால ஈஸ்டர்ன் சைடுல ஒரு சிட்டியில் நடந்த ஒரு நியூஸ் அப்படின்னு மைண்ட்ல அப்படியே பிக்ஸ் ஆகும். அதே நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் படிக்கும்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்துட்டு நீங்க படிச்சீங்கன்னா நார்த் அமெரிக்கால வெஸ்ட்ல ஒரு நியூஸ், வெஸ்ட்ல நடந்த ஒரு சிட்டியில, அதே மாதிரி ஆங்கரேஜ் நார்த்ல நடந்த ஒரு சிட்டியில அப்படின்னு உங்களுக்கு நியூஸ் மைண்ட்ல அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இந்த பிளேஸ், இந்த சிட்டிஸோட பிளேசஸும் இந்த நியூஸோட சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். இப்படிதான் நிறைய பிளேசஸ் நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியும். கிளியரா? இப்படியே பார்க்க ஆரம்பிச்சு இமேஜ் பண்ணி ஒரு நாள் நியூஸ் படிக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 15ல இருந்து 20 நியூ பிளேசஸ் நம்ம அட்லஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இந்தியாவும் அண்ட் வேர்ல்டு ரெண்டும் சேர்த்து, இந்தியா அண்ட் வேர்ல்டு ரெண்டும் சேர்த்து மினிமம் நான் சொல்றேன். ஓகேவா? 2 இவ்வளவு நியூ பிளேசஸ் பார்ப்போம். ஒரு நாளைக்கு 10 பிளேஸ்ன்னு போட்டாலும் ஒரு மாசத்துல 300 பிளேஸ் நம்ம நியூ பிளேஸை பார்த்து முடிச்சிருக்கோம். முதல்ல எக்ஸாம் முன்னாடி பார்த்தவங்க அப்படின்னா 300 இன்ட்டு 10 போட்டா கூட 3000 பிளேஸ். இமேஜின் பண்ணி பாருங்க. 3000 பிளேசஸ் இந்த மேப் அப்படின்னா இட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் அ பர்சன். ரொம்ப ஈஸி. ஜாரி ஆப்ஷன் பையனோட அதிகமாக தெரிஞ்சிருப்பீங்க. சி, அதுக்காக 3000 பிளேஸ் ஒரு நாளுக்கு வந்து பார்க்க முடியாது. பெரும்பாலும் பண்ற தப்பு இதான் பண்ணுவாங்க. அட்லஸ் பார்க்க போறேன் அப்படின்னு மொத்த பேஜையும் உட்காந்து கடைசியில பார்க்கறது, அது தப்பு பண்ணக்கூடாது. டெய்லி நியூஸ் படிக்க படிக்க நம்ம எப்படி டிக்ஷனரி பக்கத்துல வச்சிருக்கோமோ அதே மாதிரி அட்லஸையும் பக்கத்துல வச்சுக்கிட்டே படிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ரைட்? ஓகே, இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணும்போது சப்போஸ் இங்க நடந்த நியூஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இங்க என்ன எழுதி வச்சுக்கலாம். என்ன எழுதி வச்சுக்கலாம்? ஓகே, G20. சப்போஸ் G20 மீட்டிங் நடந்திருக்கு, எழுதி வச்சுக்கலாம். சப்போஸ் பிலடெல்ஃபியால ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வச்சுக்கோங்களேன், ஒரு கெமிக்கல் டிசாஸ்டர். ஓகே, ஒரு கெமிக்கல் டிசாஸ்டர். ஓகே, கெமிக்கல் டிசாஸ்டர் எழுதி வச்சு. ஆங்கரேஜ்ல என்ன நடந்திருக்கு? சிவியர் ஸ்னோஃபால். ஓகே, சிவியர் ஸ்னோஃபால் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்னோ அட்லஸ் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க திரும்ப நோட்ஸ் ஒரு 1 வீக் திரும்ப எடுக்கிறீங்க, திரும்ப லாஸ் ஏஞ்சல்ஸ் வருது, அட்லஸ் எடுத்து பாருங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆல்ரெடி இங்க பாக்குறேன் என்னது, G20 மீட் அங்க நடந்திருக்கு. இப்ப பாக்குறீங்க, இப்ப G8 மீட் அங்க பாரு, G20 மீட் அங்க நடந்தது, G8 மீட் அங்கதான் நடக்குது. ஸோ யூ கெட் அப்டேட்டட். இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 2 இன்டர்நேஷனல் மீட்டிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா? ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய. இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சுனாலும் இந்த இடத்துல ஒரு 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 கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ஒரு நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிலடெல்ஃபியாவா இருக்கும். அங்க என்னன்னு பார்த்தா ஏற்கனவே கெமிக்கல் டிசாஸ்டர் ஒன்று நடந்துச்சு. ஆமா, தெளிவாக ரிலேட்டடாக ஸோ நியூஸை நம்ம லிங்க் பண்றோம். இந்த மாதிரி நம்ம எந்த நியூஸை படிச்சாலும் அந்த பிளேஸை கண்டுபிடிச்சு அது கண்டிப்பா எட்மாண்டன் ரவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரீஜன் ரவுண்ட் பண்ணுங்க, கேல்கரி ரவுண்ட் பண்ணுங்க, வாட்டர் ரவுண்ட் பண்ணிட்டு அட்லஸ்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸும் நம்ம அதுக்காக அட்லஸ் ரவுண்ட் பண்ணிட்டே கொண்டிருக்காதீங்க. ஒரு நியூஸை படிங்க, ரவுண்ட் பண்ணுங்க. நியூஸை படிங்க, ரவுண்ட் பண்ணுங்க. ஸோ யூ ஷுட் நோ வேர் த நியூஸ் இஸ் கோயிங் தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டே போறோமா? சரி, இதுக்கப்புறம் பிசிக்கல பாக்குறது அப்படின்னு ஒரு டவுட் வரும்.
இப்போ என்ன பண்ணும், பிசிக்கலா இருக்கு. எப்படி பிசிக்கல் பார்க்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க எட்மார்டன் நீங்க போட்டிருக்கேன். எட்மார்டன் என்ன பண்ணலாம்? ஓகே. எட்மார்டன் பார்த்துட்டு எட்மார்டன்ல நியூஸ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எட்மார்டன் ஜியோகிராபிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கணும். ஓகே. இதுலயே பார்த்தாலே தெரியும். எது பார்த்தா தெரியும். இங்க பாருங்க. இங்க வாங்க. அப்படியே எட்மார்டன். ஓகே. எட்மார்டன் இந்த ஏரியால தான் இருக்கு. எட்மார்டன் இந்த ஏரியால தான் இங்க இருக்கு. இங்க தான் எட்மார்டன் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? எட்மார்டன் இஸ் லொகேட்டட் இன் தி ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ராக்கி மவுண்டன். அப்போ ராக்கி மவுண்டனுடைய ஃபுட்ஹில்ஸ் எல்லாம் எட்மார்டன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி என்ன பண்ணும், அதோடைய ஜியாகிரபிக்கல் ஃபீச்சரை நாம கண்டுபிடிக்கலாம். இல்ல நம்ம என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்து லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ். லாஸ் ஏஞ்சல்ஸ் இங்க இருக்குது. ஆமா, அது வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் யூஎஸ்ல இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கு. இங்க பசிபிக் கோஸ்டோடைய கோஸ்ட்ல இருக்கிற ஒரு சிட்டி அப்படி மேல வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ஓசனோகிராஃபி படிக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல ஓசன் கரன்ஸ் எல்லாம் வரும். ஓசன் கரன்ஸ் வரும். இந்த இடத்துல பிரைமரி விண்ட்ஸ் படிப்பீங்க. படிக்கும்போது இங்க ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷனு, கிளைமேட்டு எல்லாம் இங்கே தான் படிப்போம். ஒவ்வொன்றும் இங்கே படிக்கும்போது இந்த பர்டிகுலர் ரீசன்ல என்ன கிளைமேட் வருது, என்ன மாதிரியான ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்புறம் அப்போ இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்படிதான் கிளைமேட் இருக்கும். ஆங்கரேஜ்ல இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் இங்கே இருக்கும். எட்மார்டன்ல இந்த மாதிரி ஒரு கிளைமேட் தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சு. அப்போ அதே மாதிரி பிசிக்கல் லொகேஷன்ஸ் மவுண்டன் டாப்ல இருக்கா, இல்ல ரிவர் பேங்க்ல இருக்கா, ஆர் லேக்கோடைய சிகாகோ, ஓகே, லேக்கோடைய பேங்க்ல இருக்கு, ஓகேவா. அதே மாதிரி கியூபெக் ரிவர் செயின்ட் லாரன்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதோட ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அட்லஸ் நம்ம பார்க்கும்போது நியூஸ் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிளேஸும் மார்க் பண்ணிட்டே போங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு என்ன பண்ணுங்க, அட்லஸ் எடுத்துட்டு என்னென்ன பிளேஸ்ல இன்னைக்கு புதுசாக ரவுண்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தோட பிசிக்கல் மேப்போட கம்பேர் பண்ணி அங்க எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதையும் அட்லஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரிவர் லொகேஷன், கோஸ்டல் லொகேஷன், வேற லேக் லொகேஷன் அப்படிங்கிறது, மவுண்டன் லொகேஷன், இல்லை மவுண்ட் ஃபுட்டுகள் பிளெயின்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா. அப்படி எழுதும்போது கூட என்ன பண்ணுங்க, ஓகே, கூட கூட எக்ஸ்ட்ராவா நீங்க ஆட் பண்ணுவீங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். நீங்க எந்த பிளேஸ் நீங்க நீங்க மார்க் பண்ணாலும் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இங்க இருக்க டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, இங்க இருக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஈக்குவட்டார், ஆர்க்டிக் சர்க்கிள், இல்லை அண்டார்டிக் சர்க்கிள் இருக்கும் சவுத்துல. ஓகே, டசன்ட் மேட்டர். இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்க மார்க் பண்ற பிளேஸ் எல்லாம் வந்து டிராபிக் கேன்சருக்கு நார்த்ல இருக்கா, இல்ல சவுத்துல இருக்கா, ஈக்குவடாருக்கு பக்கத்துல இருக்கா, இல்ல டிஸ்டன்ஸ்ல இருக்கா, டிராபிகா கேப்பரிக்கா நார்த்ல இருக்கா, சவுத் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல தெரிஞ்சுக்கோ. அதுக்கு என்ன பண்ணணும், அட்லஸ் எடுத்து அட்லஸ்ல வரக்கூடிய எல்லா மேப்லயும் எங்கெல்லாம் ஆர்டிக் சர்க்கிள் வருது அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு பெரிய லைன் போடணும். ஏன்னா எல்லாத்துலயும் போட்டு வச்சிருப்போம், ஆல்ரெடி போட்டு தான் இருக்கும். நான் எதுக்காக போட சொல்றேன் அப்படின்னா, நாம இப்படி மார்க் பண்ணோம்னா பளிச்சுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். இதே இந்த மேப்ல இருக்கு. இப்ப நான் வந்ததாக எப்படி கொஞ்சம் கிளியரா தெரியுதா? ஸோ இப்படி அப்போ இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், இது வந்து ஆர்க்டிக் சர்க்கிள். இப்போ நான் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுனா, என்னென்ன கண்ட்ரில ஆர்க்டிக் சர்க்கிள் இருக்கு பாருங்க. பார்த்தோம் தெரிஞ்சு 8 கண்ட்ரி ஆர்க்டிக் சர்க்கிள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. இங்கே டிராபிக் ஆஃப் கேன்சர் என்ன கண்ட்ரிலாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு. எதுக்காக சொல்றோம்னா, டிராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான், ஈக்குவடார் இது எல்லாமே ஜியோகிராபிக்கல் பேஸ்டு லைன். ஓகேவா. எதுக்காக ஜியோகிராபிக் பேஸ்ட் லைன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு டிராபிக் சிம்பிளா சொல்லணும்னா, டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான் இந்த 2 லைனுக்குள்ள மட்டும்தான் சன்லைட் ஓவர்ஹெட்டா இருக்கும். வேற எங்கேயுமே ஓவர்ஹெட்டா இருக்காது. அப்படின்னா the cities or countries located between the tropical cancer capricorn alone experiences overhead sunlight. வேற எதுவுமே ஓவர்ஹெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. மதியானம் 12 மணிக்கு பாத்தீங்கன்னா வேற எந்த கண்ட்ரிலுமே யூஸ்வல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் சன்லைட்டே கிடையாது. மெக்சிகோல பாதி தான் உண்டு. இந்தியாலேயே பாருங்க, டிராபிக் கேன்சர் போற அந்த பாதிக்கு சவுத்துல மட்டும் தான் ஓவர்ஹெட் சன்லைட். நார்த்ல எல்லாம் there is no overhead sunlight. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த ஆர்டிக் சர்க்கிள் இருந்து நார்தன் சைடில் போல் நோக்கி இருக்கிற இந்த இடங்களை மட்டும்தான் 24 ஹவர்ஸ் டேவும் 24 ஹவர்ஸ் நைட்டும் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா. ஸோ சிவியர் விண்டர்ல இந்த இடம் ஃபுல்லா 20 ஹவர்ஸ் டேவா இருக்கும். சிவியர் சம்மர்ல இந்த இடம் ஃபுல்லா 20 ஹவர்ஸ் டேவா இருக்கும். சம்மர்ல விண்டர்ல நைட்டா இருக்கும். அது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கிளைமேட்டிக், அதாவது இன்க்ளினேஷன் ஆஃப் எர்த் ஆக்சிஸ்ல நம்ம பேசிக்ஸ்ல நம்ம அது படிப்போம். அப்படின்னா இந்த கண்ட்ரி எல்லாமே என்னதான் 24 ஹவர்ஸும் டேவா இருந்ததுன்னா, எப்போ சம்மர் சீசன்ல டேவா இருந்ததுன்னா மிட் நைட்லயும்
மிட் நைட்லயும் சன் இருக்கிற இடமா இருக்கும். பாருங்க. ஸோ அப்படி ரஷ்யா 24 ஹவர்ஸ் டேல தான் இருக்கு. இங்க ஸ்வீடனு, நார்வே, ஃபின்லாந்து, ஐஸ்லாந்துல கொஞ்சம், கிரீன்லாந்துல கொஞ்சம், கனடா கொஞ்சம், யூஎஸ்ஏல அலாஸ்காவும் கொஞ்சம். ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் 24 ஹவர்ஸ் ஆஃப் டே டியூரிங் தி சம்மர். அப்போ இது எல்லாமே லேண்ட் ஆஃப் மிட்நைட்ஸ் தான். நார்மலா லேண்ட் ஆஃப் மிட்நைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நார்வேன்னு படிப்போம். ஆனா மொத்தமா 8 கண்ட்ரி இருக்கு லேண்ட் ஆஃப் மிட்நைட்ஸ் அப்படிங்கிறது. அப்படிங்கிற கான்செப்ட் இந்த லைன் இதுக்காக அப்படி தெரிஞ்சா மட்டும் தான் தெரியும். அப்போ ஆர்டிக் சர்க்கிள் இஸ் டிமார்க்கேட் த பவுண்டரி ஆஃப் region experiencing 24 hours of day and night during summer and winter respectively. அவ்வளவுதான். இப்போ அண்டார்டிக் சர்க்கிள் எதுக்காக சார்? அண்டார்டிக் சர்க்கிள் அதே கான்செப்ட் தான். ஒரு அண்டார்டிக் சர்க்கிள் அந்த பக்கம் சவுத்துல அண்டார்டிகா மட்டும்தான் இருக்கு. அதனால யூ டோன்ட் நீட் பாதர் அபௌட் இட். ஸோ அப்போ இந்த மாதிரி லைன் நீங்க அட்லஸ்ல எல்லா பேஜ்லயும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். டார்க்கா போட்டு வச்சுட்டீங்கன்னா அட்லஸ்ல பார்க்கும்போதெல்லாம் நீங்க பாக்குற பிளேஸ் எங்க வருதா, ஆர்டிக் சர்க்கிள் நார்த்ல வருதா, சவுத்ல வருதா, டிராபே கேன்சருக்கு உள்ள வருதா, நார்த்ல வருதா அப்படிங்கிறத கூட சேர்த்து பார்த்துட்டே போனா கிளைமேட்டிக் இன்ஃபுளுயன்ஸ் நிறைய விஷயம் தெரிஞ்சு. கிளியரா? இப்படிதான் நம்ம அட்லஸ் ரீடிங் அப்படிங்கிறது இப்படிதான். ஓகே, இல்ல சார் எனக்கு இன்னும் அட்லஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நிறைய விஷயம் பார்க்கணும் தோணுது அப்படின்னா நீங்க அட்லஸ் எடுத்து வச்சுக்கோ. ஒவ்வொரு கான்டினென்ட்டா என்ன பண்ணுங்க டெய்லியும். ஸோ ஒவ்வொரு கான்டினென்ட் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் மார்ஜினல் வாட்டர் பாடின்னு சொல்லுவாங்க. மார்ஜினல் வாட்டர் பாடி, கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா, பேரிங் சி, பீஃபோர்ட் சி இருக்குல்லையே, இதெல்லாம் கல்ஃப் ஆஃப் அலாஸ்கான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கான்டினென்ட் சுற்றி இருக்கிற எல்லா வாட்டர் பாடியும் முதல்ல பாருங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது கான்டினென்ட் ஒட்டி இருக்கிற ஐலாண்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கடுத்து உள்ள போனோம்னா மவுண்டன்ஸு. ஓகே, அடுத்தது பிளாட்யூஸ், அடுத்தது பிளெயின்ஸ், ரிவர்ஸ், ஓகேவா, ரிவர்ஸ், லேக்ஸ், இப்படி சீக்வன்ஸை ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகணும். ஓகே, மவுண்டன்ஸ் மட்டும் ஒரு நாள் பாருங்க, பிளெயின்ஸ் மட்டும் ஒரு நாள் பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்துட்டு போகணும். அதுக்கப்புறமா இது கூட என்ன பண்ணிக்கலாம்னா சிட்டிஸ் எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்க வேண்டாம். சிட்டிஸ் மட்டும் கண்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி எதெல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை இந்த பிசியோகிராஃபியோட சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்து வந்தீங்கன்னா அட்லஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடும். அட்லஸ் ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போதே உங்க மைண்ட் நேரா மைண்ட் மேப்ல கொண்டு போய் அங்க உட்கார வச்சிடும், வேர்ல்டு மேப்ல உட்கார வச்சிடும். நியூஸ் எங்க நடக்குது அப்படின்னு அனலைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நடக்கும்போது பக்கத்தில் இது நடந்திருக்கு, அந்த பக்கம் அது நடந்திருக்கு அப்படின்னு நிறைய இன்டர்லேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்ஸ் நீங்க நடக்கிற நியூஸை வேர்ல்டு மேப்ல லொக்கேட் பண்ண தெரிஞ்சிருச்சு, உங்க மைண்ட் ஆரம்பிச்சிச்சுன்னா இன்டர்ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா நடக்கும். கிளியரா? That's all about the map reading. கிளியரா? அவ்வளோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு நினைச்ச அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். ஓகே, அவ்வளோ. ஸோ நாம் இன்னைக்கு எடுத்த டார்கெட் என்ன? ஸோ 3 விஷயம் நம்ம டார்கெட் பிளான் பண்ணியிருந்தோம். என்னென்ன விஷயம்? நியூஸ் பேப்பர் எப்படி ரீட் பண்ணணும், அடுத்து அட்லஸ் அனாலிசிஸ், அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நியூஸ்லேருந்து ஈவெண்ட்லேருந்து கொஸ்டின் கொண்டு போகணும். அதுக்காக நியூஸ் பேப்பர்ல இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த இண்டெக்ஸுக்கு அட்லஸை யூஸ் பண்ணுறோம். அதுல இருந்து கொஞ்சம் வெளியே போய் அவுட் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதா நான் சொல்கிறேன் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். கிளியரா? ஸோ அவ்வளோதான் என்னோட ப்ரெசன்டேஷன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சேட் பாக்ஸில் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, என்னோட முக்கியமான ஒரு அட்வைஸு, நிறைய பேர்கிட்ட போயிட்டு திரும்ப நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு எதுவுமே கேட்க வேண்டாம். பிகினர்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிக்காம உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதனால நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிற இந்த இன்ட்ரோடக்ஷன் இஸ் மோர் தென் எனஃப். ஒன்ஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சு நியூஸ் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஃபர்தரா ப்ரொடியூசரே பண்ண முடியும். நீங்க இப்போ நார்த் கொரியா சவுத் கொரியா வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நியூஸே தெரியாம ஃபர்தரா நீங்க எப்படி ப்ரொசீட் பண்ண முடியாது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க, நியூஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நியூஸ் பேப்பர் புரிய ஆரம்பிச்சுச்சுன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் எதை படிக்கணும், எதை படிக்க வேண்டாம், எப்படி படிக்கணும், என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி நீங்க சிலபஸ் அனலைஸ் பண்ணிருப்பீங்க, கூட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸை கொஞ்சம் ரீட் பண்ணி வைங்க. ஓகேவா? நீங்க ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க, ஜஸ்ட் ரீட் தி கொஸ்டின்ஸ், அவ்வளவுதான். பிலிம்ஸ் கொஸ்டின் சரி, மெயின்ஸ் கொஸ்டின், ஜஸ்ட் ரீட் தி கொஸ்டின்ஸ், டோன்ட் ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். ஏன்னா அதெல்லாம் பழைய நியூஸ், நம்மளுக்கு தேவை கரண்ட் அஃபேர்ஸ், எப்படி படிக்கணும் ஐடியா மட்டும்தான். ஸோ இப்போ நான் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நியூஸ் படிக்க ஆரம்பிச்சுட்டே இருங்க, சிலபஸை முதல்ல மைண்ட் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எடுத்து ரீட் பண்ணுங்க. அதுக்கு ஆன்சர்லாம் தயார் பண்ண வேண்டாம், மைண்ட்ல வச்சு இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு ஐடியா வந்துட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இதுல இருந்து எப்படி நியூஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. அப்ப நியூஸ் ஈவெண்ட் எப்படி கிரியேட் பண்ண நான் சொல்லிட்டேன். அந்த ஈவெண்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின் வருது அப்படிங்கறத நீங்க ஈஸியா பாத்திர முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துக்கிட்டாலே இப்போ நான் 2 கொஸ்டின் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி ஸ்டார்ட் அப் பிக் திங். ஒன்ஸ் ஈவெண்ட் முடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் தி மாஸ்டர். ஓகேவா?
அதனால ஐடியா கேட்கறத கம்மியா கேளுங்க, இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய பண்ணுங்க. ஓகே. அடுத்தது ஹவு டு செப்பரேட் நியூஸ் ஃபார் ஒன்லைனர் நியூஸ். ஒன்லைனர் நியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபாலோ அப் இல்லாததான் ஒன்லைனர் நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஏதாவது சத்தாரால ஃப்ளட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த இடத்துல ஃப்ளட் வந்துச்சு அவ்வளவுதான். அதுல எந்த ஃபாலோ அப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃப்ளட் வராம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டா கன்செப்ட் பண்ணுவாங்க. அதோட முடிஞ்சிச்சு. தேர் இஸ் நோ ஃபாலோ அப். அவ்வளவுதான் நியூஸ். அந்த நியூஸ்க்கு பொட்டன்ஷியல் அவ்வளவுதான். அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு காமெண்டா வந்து ஆட் ஆயிடும். தட்ஸ் இட். ஓகே. நான் மத்த நியூஸ் ஒரு சில நியூஸ் பாத்தீங்கன்னா அதுதான் ஈவெண்டா கன்வெர்ட் ஆகும். இது ஈவெண்டா கன்வெர்ட் ஆகாது. ஆனா மத்த நியூஸ் எல்லாம் ஈவெண்டா கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட், கேரளா ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு சீக்வன்ஸ் வந்துருச்சு. ஜப்பான் வேர்ல்டு பேங்க் வந்தாங்க, அதுல ஜப்பான் வருது. அப்படியே ஒரு பெரிய ஈவெண்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டை கன்வெர்ட் ஆகுமா இல்ல அங்க ஒரு சின்ன நியூஸா முடிஞ்சுமா அப்படிங்கிறது அது நியூஸ் நடக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதுல ஃபாலோ வர நியூஸை பொறுத்து தான் இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும் சார்? ஒரு பேஜுக்கு மீனிங் பார்த்து படிக்க 1 hour ஆகுது, மேல ஆகுது சார். கிவ் மீ சஜஷன்ஸ் தான். நானே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் படிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன். டிக்ஷனரி கைமாவே சுத்திட்டு இருப்பேன். ஓகே. நம்ம கொஞ்சம் வெக்காபுலரி தெரியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதனால கொஞ்சம் ப்ராக்டிஸ். அதுக்காக நான் ஹிந்து பேப்பர் எப்படி சார் படிக்காம இருக்கிறதுன்னு கேட்க முடியாது. ஹிந்து பேப்பர் படிச்சுதான் ரீட் பண்ணுங்க. நியூஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிறைய வெக்காபுலரியில தேட வேண்டாம். இந்த நியூஸ் புரியுற அளவுக்கு வெக்காபுலரி கத்துக்கிட்டா போதும். ஒரு நியூஸ் இருக்கு, அந்த நியூஸ்ல மொத்தத்தை ரீட் பண்ணாதீங்க. இந்த நியூஸ்ல மொத்தமா எப்ப நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க, பாலிசியே நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க அப்படின்னா அதை ரீட் பண்ணலாம். இல்லைன்னா நியூஸை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஏன்னா நியூஸ் பேப்பர் இஸ் அன் இண்டெக்ஸ். புரிஞ்சுதா? அப்ப இண்டெக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க அந்த ஹெட்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஓரளவுக்கு படிச்சா மட்டுமே போதுமானது. அது உள்ள டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னா நீங்க வேகமா பார்த்துட்டே போங்க. ஏதாவது பிளேஸ் பேர் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. இல்ல யாராவது ஒரு பெரிய ஒரு 1, 2, 3 நம்பர் போட்டிருக்காங்களா அப்படின்னா அதை நோட் பண்ணுங்க. மற்றபடி ஹெட்டும் டைட்டிலும் அதோடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் இஸ் மோர் தென் எனஃப் டு இண்டெக்ஸ் இட். அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. போக போக பழகிடுவீங்க. சார் ஸ்டாட்டிக் நோட்ஸோட இந்த நியூஸ் பேப்பர் நோட்ஸ் எப்படி சார் ஜாயின் பண்றது? என்னங்க? ஸ்டாட்டிக் நோட்ஸோட இந்த நியூஸ் பேப்பர் டைனமிக் நோட்ஸ் எப்படி ஜாயின் பண்றது சார்? நீங்க வந்து கரண்ட் நோட்ஸ் எடுத்துட்டே வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்ப என்வாயன்மெண்ட் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா என்வாயன்மெண்ட்ல நீங்க இப்ப நான் சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ ஒரு நேஷனல் பார்க் நம்ம பார்த்தோம் காமிச்சோம் இல்லையா நியூஸ் பேப்பர்ல. நம்ம நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்னு படிக்கும்போது அதுல நிறைய நேஷனல் பார்க் லிஸ்ட் பண்ணி படிச்சுட்டே போய்கிட்டு இருக்கோம். இப்போ அது கூட என்ன ஆகுனா அந்த டைனமிக் அந்த ஸ்டார்டிங் நோட்ஸ்ல இப்போ இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இப்போ டைனமிக்கா மாறிடுச்சு. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம போகிறோம். இப்போ நான் ஹைதராபாத்னு சொன்னேன்ல, ஒரு நியூஸ் சொன்னேன். இப்போ அந்த நியூஸ் ஹைதராபாத் அப்படிங்கிறது ஹைதராபாத்ல இருக்கிற நம்ம நார்மலா ஹிஸ்டரி படிக்கும் போது ஹிஸ்டரியில நம்ம அந்த அங்க ஹைதராபாத் நிசாம்ஸ் அப்படின்லாம் படிப்போம் இல்லையா? அந்த நிசாம்ஸ் படிக்கும்போது அது வந்து ஸ்டாட்டிக் பார்ட் ஆயிடும். ஆனா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து படிக்கும்போது அது என்ன ஆயிடுச்சு? டைனமிக் பார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு பக்கம் படிக்கிற அந்த ஸ்டாட்டிக் பார்ட் கூட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது வரும்போது அது அப்படியே ஸ்டாட்டிக் பார்ட் அப்படியே டைனமிக் பார்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். சார் இப்போ நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்றது பெஸ்டா இல்ல கிஸ்ட் ஃபாலோ பண்றது பெஸ்டா சார்? நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்றது பெஸ்ட். ஏன்னு சொல்றேன்னா, ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் கூட ஜிஸ்ட் சேர்த்து படிக்க வேண்டியது. நிறைய இடத்துல நம்ம நியூஸ் மிஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க வாசிக்கிறீங்க. அவங்களுடைய மென்டாலிட்டில அவங்க மைண்ட் செட்ல ஒரு பர்டிகுலர் நியூஸ் அனலைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. நியூஸ் பேப்பர் ஃபுல்லா போட்டிருப்பாங்க. நீங்க அந்த நோட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா ஒன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அனாலிசிஸ் போயிட்டு அவங்களோட அப்படியே பேட்டர்ன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருமே தவிர நம்மளுக்கு அனாலிசிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ வாட் தே கிவ் அப்படின்னு நம்ம ரெடிமேட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா நம்ம அனாலிசிஸ் அதுக்கப்புறம் நம்ம ஈவெண்ட் கிரியேஷனுங்கிற அந்த டெக்னிக்கை மறந்து போயிட்டு எக்ஸாம் ஹாலில் போய் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும். ஸோ ஒன்ஸ் வி கிரியேட் அ நோட்ஸ் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர் அப்பதான் நம்ம மைண்ட்ல அது ரிஜிஸ்டர் ஆகும். ரீடிங் அண்ட் கலெக்டிங் நோட்ஸ் அப்படிங்கிற மேட்டர் இல்லைங்க. அது எவ்வளவு மைண்ட்ல இருக்குங்கிறது இல்லையா? நான் கிளாஸ் சொன்னேன் எவ்வளவு மைண்ட்ல இருக்கு. அது எக்ஸாம் ஹாலில் கரெக்டான இடத்துல ஆப்டர் நம்ம அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும். அதை பொறுத்து நம்மளுக்கான மார்க் வரும். ஏன்னா ரெடிமேடா நியூஸ் பேப்பரோட அனாலிசிஸ் அவைலபிள் இன்டர்நெட்ல நிறைய இன்ஸ்டியூட் போட்டுட்டே தான் இருக்காங்க. கட் பண்ணி நியூஸ் பேப்பர் போடுவாங்க. பக்கத்துல என்ன சிலபஸ், என்ன டாபிக் வருது, என்ன கொஸ்டின் கேட்பாங்க, அப்படியே ரெடிமேடா போட்டுட்டே வந்துட்டு இருப்பாங்க. நீங்க அதை எடுத்து படிக்கிறது நிறைய பேர் அதை எடுத்து படிப்பாங்க. அதுல வர பிகெஸ்ட் ஃபால் என்னன்னா
தே கேன் ரீட் இட். ஆனா என்ன பிரச்சனைனா அது ஒரு புக்கிஷா போய் நிற்கும் மைண்டுக்குள்ள. அவ்வளோ அதை நீங்க ஃபர்தரா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் ரெடிமேடு ட்ரெஸ் மாதிரி. அது ஆல்டர்லாம் நீங்க பண்ண முடியாது. ஆனா அதுவே நாம நியூஸ் நாம படிக்கிறோம், நாம கிரியேட் பண்றோம், நீங்க கண்டென்ட்டை பிரிக்கிறீங்க, நீங்க அனலைஸ் பண்றீங்கன்னா அந்த அனாலிசிஸ்ல தெரிஞ்சுக்கிற விஷயம் நீங்க டைரக்டா நீங்க அனலைஸ் பண்ணி கொடுக்கறத படிக்கிறோடாவும் மோர் தென் 50 to 100% டபுள் த டைம் நிறைய நியூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அனாலிசிஸ்ல நீங்க திருப்பி நீங்க நோட்ஸ் படிக்கவே வேணாம். தட் அனலைஸ் இட் செல்ஃப் இட் கிவ் யூ a complete மெமரி இன் யுவர் மைண்ட். அப்படியே எக்ஸாம்பிள் அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆகும். இது நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம்ல, ஆமா ஆமா அங்க படிச்சு இங்க படிச்சு இல்ல இந்த நியூஸ் லிங்க் ஆகும்னு நிறைய நியூஸ் நம்ம லிங்க் பண்ணுவோம். அந்த லிங்க் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க் வாங்கி கொடுக்கும். ரெடிமேடா இருக்கிற அந்த விஷயங்கள் மார்க் வாங்கி கொடுக்கவே கொடுக்காது. அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன், நிறைய இன்ஸ்டியூட்ல போறேன் அப்படியே படிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஆனா அப்படி பண்றது அப்படிங்கிறது இஸ் அ கம்ப்ளீட்லி மிஸ்கைட். அதாவது இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்க, we have to teach them how to read it. நம்மளே படிச்சு கொடுக்க கூடாது. ஓகேவா? அதுதான் என்னுடைய கைடன்ஸ் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுவேன் தவிர, எனக்கு பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுக்க மாட்டேன். ப்ரிப்பரேஷன் டைம்ல பாத்தீங்கன்னா நான் சொல்ல நோட்ஸ் மேக் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ ஹவு டு டூ அப்படின்னு. இதே நோட்ஸ் எனக்கு போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. ஐ வில் நாட் கிவ் யூ த நோட்ஸ். நான் அப்படி கொடுத்தா அது வந்து யூஸ் ஆகாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஈஸி பண்றது முக்கியம் இல்லைங்க. we have to make them potential to write answer. அதுதான் நம்முடைய வேலை. அதான் நான் இவ்வளவு தூரம் ஆன்சர் நியூஸ் பேப்பர் படிங்கன்னு ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா அதுக்குதான் காரணம். How do we go in search of contents outside the content affairs? It seems to time consuming. How to manage the time and collect contents? கண்டிப்பா டைம் கன்சூமிங். ஆனா அந்த டைம் கன்சூம் சொல்ல வேணாம், இஸ் ஒர்த்தி டைம் ஸ்பெண்டிங். ஒர்த்தி டைம் ஸ்பெண்டிங். அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நாலேஜ் ரொம்ப வைடன் ஆகும். இன்னொரு விஷயம், அந்த அந்த மாதிரியான ஒரு தேடல்ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு லிங்க் ஆக ஆரம்பிக்கும். பிகினிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இந்த நியூஸ் இங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள்ல தேட ஆரம்பிக்கும் போது எல்லா பேஜும் ஓபன் பண்ணி வச்சு தேடி தேடி கஷ்டப்பட்டு போயிடுவோம். ஆனா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 days பக்கம் நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டே வரும். உங்க மைண்டே சொல்லும், இல்ல உங்களுக்கு இந்த இடத்துல இது வரும், யூ வில் கெட் கம்ப்ளீட் சேஞ்ச். பழகிடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பேர் குரூப்பா உட்கார்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அனாலிசிஸ் இண்டிவிஜுவலா பண்றது போல 2 பேர் குரூப் ஒர்க் வில் கிவ் யூ தி குட் ரிசல்ட். கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம். இப்போ டைம் ஷார்டன் பண்றதுக்கு பிகினிங்ல குரூப் ஒர்க் தான் பெட்டர். ஆனா ஒர்த்தியான டைம் ஸ்பெண்டிங்னா சார் 3 hours ஆகுதுன்னு யோசிக்க வேணாம். பட் 3 hours itself is a complete ஒரு என்ன சொல்லுவோம், அதாவது ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணாம ஃபுல் ஃபிளஜா நீங்க எக்ஸாமுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் வந்து இந்த 3 hours ஆனாலும் ஓகே. ஒர்த்தி டைம் ஸ்பெண்டிங் பண்ணுங்க, போக போக சரியாயிடும், பழகிடுவீங்க. ஸோ ஒரு டைம் ஷார்டன் ஆயிடும். ஒன்ஸ் யூ கெட் இன்டு தி மோட் இட் வில் பி வெரி ஈஸி. சார் ஐ டைம் திங்க் ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் சார், ஐ திங்க் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு நல்ல செஷன் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். தேங்க் ஃபார் த செஷன் சார். அண்ட் ஐ திங்க் த செஷன் ஸோ சார் உங்க ஃபைனல் வேர்ட்ஸ் இந்த செஷனுக்கு ஏதாவது சொல்லலாம். ஓகே, ஃபைனல் வேர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே தான். நீங்க ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப டைம் கன்சூமிங் இன்ஃபர்மேஷன். ஆனா ஒன்ஸ் படிக்க படிக்க உங்களுக்கான ஒர்த்தினஸ் தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ நியூஸ் பேப்பரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ வில் கெட்டிங் இன்டு தி மோர் சொல்லுவோம் கரெக்டான ட்ராக் டுவர்ட்ஸ் தி எக்ஸாம். ஓகே, அதனால டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுதுன்னு யோசிக்க வேண்டாம். ஆனா சரியான இன்ஃபர்மேஷன் சரியான இடத்துக்கு தான் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வேற ஏதாவது இன்ஸ்டியூட் நோட்ஸ் பாக்குற மாதிரி தான் தாராளமா பாருங்க. ஆனா அதை மட்டுமே பார்த்து படிக்கிற பழக்கத்தை கிரியேட் பண்ணிக்காதீங்க. ஒரு கைடன்ஸா வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு தனி அனாலிசிஸ் நீங்க பண்ணா மட்டும்தான் ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸாம் ஹால்ல நாம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் மை ஃபைனல் வேர்ட்ஸ். தேங்க்யூ. See you in the next class.